வருடாந்திர நன்றி பெருவிழாவிலே நாம் தெரிந்து கொண்டு சபை தெரிந்து கொண்டு கருப்பொருள் விண்ணகமே நமது சபையின் வாசஸ்தலம். தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் திங். இந்த விண்ணகம் என்று சொல்வதிலே தேவராஜ்யம் என்று சொன்னால் அதை தேவன் இல்லாத ராஜ்யமா என்ன? வித் காட், தேவனோடு கொண்டது தான் தேவனுடைய ராஜ்யம். நீர் அந்த ராஜ்யத்திற்கு ராஜாவோ என்று கேட்ட பொழுது எஸ் ஐ ஆம் த கிங், நான் தான் ராஜா என்று சொன்னார். ஆகவே தேவராஜ்யம் நம்மத்திலே வாசம் செய்வதும் அதோடு சேர்ந்து அந்த ராஜாவும் நம்மோடு கூட வாசம் செய்கிற ஒரு வாழ்க்கை தான். தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப். ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. அதுபோன்ற ஒரு லக்கையை ஒரு மையப்பகுதியை இன்றைய கிறிஸ்தவம் இழந்து விட்டபடினால் அதற்கு பதிலாய் மாற்றாய் எதையோ கவர்ச்சி உள்ளதாய் வைத்து பார்க்கிறார்கள். அது ஒன்றும் நிலை நிற்பதே இல்லை. வேதத்திற்கு அப்பாற்பட்டு, கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்டு, தேவனை மையமாக இல்லாமல் வெளியே போகிற எதுவாக இருந்தாலும் இட் வில் நாட் ஸ்டாண்ட். அது ஒரு நாளும் நிலை நிற்பதே இல்லை. ஆகவே அதுபோன்று தேவன் நம்மோடு கூட அவர் வாசம் செய்கின்ற, அது தம் சொந்த ஜனத்தின் மத்தியிலே அவர் வாசம் செய்கிற ஒரு பகுதியானது. God is so delighted, அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார். தேன் அவர் என்னோடு வாசம் செய்வதற்கு he is very much delighted, மகிழ்ச்சியாக இருக்கிறார். நான் ஒரு முறை நான் எப்பொழுதும் போல ஜெபம் போகிற ஸ்தலத்திலே கொஞ்சம் தாமதமாய் எப்பொழுதும் போகிற ஆர்வத்தோடு நான் அந்த இடத்திற்கு நான் தனியாக போவது உண்டு. அந்த நேரத்தில் கொஞ்சம் தாமதமாய் போகும் பொழுது ஐ ஃபெல்ட் இன் மை ஸ்பிரிட், என் ஆவிலே உணர்ந்தது என்னவென்று தெரியுமா? ஓ கர்த்தாவே, ஐ எம் சாரி, நான் லேட்டாக வந்தேன் என்று சொல்லும்பொழுது ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் யூ என்று சொன்னார். நான் உன்னை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாக இருந்தேன், நான் காத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லுவார். த டீமன் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஹி வாண்ட் டு டிஸ்ட்ராய் த மீட்டிங் பிளேஸ் ஆஃப் காட். தேவனை சந்திக்கிற இடத்திலே சேதம் உண்டாக்குவான் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த மீட்டிங் பிளேஸ் ஆஃப் காட், தேவனை சந்திக்கிற அந்த இடத்துல சேதம் உண்டாகிவிட்டது. அந்த நாட்களிலே பலிபீடம் என்று சொல்வது தேவனுக்கு முன்பாக தன்னையே அர்ப்பணித்து முழுவதும் அந்த தங்களை கிடத்தி தங்களை காணிக்கையை ஒப்பு கொடுத்து பலி செலுத்துகிற ஒரு இடம் இருக்கிறது அல்லவோ. ஆகவே அதுபோன்ற ஒரு த மீட்டிங் பிளேஸ் ஆஃப் காட், தேவனை சந்திக்கிற ஒரு இடம் இருக்கிறது. இட் இஸ் பீயிங் டிஸ்ட்ராய்டு பை த டீமன். சத்ருவானவன் அந்த இடத்தை சந்திக்கிற இடத்தை அவன் சேதப்படுத்தி விட்டான். ஆதாமும் ஏவாளும் என்பது வருவதற்கு முன்பாக ஆதாம் தனியாக இருந்த அந்த நாட்களிலே த லார்ட் வாஸ் வித் அந்த ஆதாமோடு கூட இருந்து அந்த குளிர்ச்சியான வேளையிலே நடந்து போகிற ஒரு அந்த அனுபவ வாழ்க்கையிலே லேட்டரான் ஏவாளும் அங்கே வருகிறாள். ஸோ காட் இஸ் மீட்டிங் தம். தேவன் அவர்களை சந்தித்து அவர்களோடு இசைந்து நடக்கிற ஒரு வாழ்க்கையை தி டீமன் வாஸ் வெரி ஆங்க்ரி. சத்ருவன் கோபமடைந்தான். அநேகருக்கு அது புரிவதில்லை. யாராவது நம்ம இடத்துல ஒரு பொருளை பிடுங்கிவிட்டால் நாம் கோபம் என்று எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் சத்ருவோ இந்த ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ் என்று சொல்கிற ஆவிக்குரிய பொல்லாத சேனைகளோ கோபமடைவது எங்கே தெரியுமா? இஃப் யூ கோ யூ ட்ரா நியரர் டு காட், நெருங்கி போக 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 he be so angry with you, உங்களோட அதிக கோபமாக இருப்பான். ஏன் அங்கே அந்த பேதுரு நிருபத்திலே அவர் சொல்லும் பொழுது எவனை விழுங்கலாமோ என்று சத்துரு வகை தேடி திரிகிறான் என்று எழுதியிருக்கிறது தெரியுமா? அதற்கு கீழே நாம் வாசிக்கிறோம், பி ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் ஃபெய்த், விசுவாசத்திலே உறுதியாக இருங்கள், தளர்ந்து விடாங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். இல்லையென்றால் பிசாசானவன் உங்களை கவ வருவதெல்லாம் யுவர் ஃபெய்த், உங்களுடைய விசுவாசத்தை அவன் பறிக்க வருகிறான். யுவர் ஃபெய்த் இன் காட், தேவனிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசமோ அல்லது அவரோட கொண்டு இருக்கிற அந்யோன்யத்தையோ ஸ்பாயில் பண்ணுவதற்கு வருகிறான். ஐ ஆஸ்க் யூ, நான் கேட்கிறேன், இன்றைக்காவது நீங்கள் ஆதி நாட்களிலே தேவனோடு ஒன்றித்து மகிழ்ந்து கலிகூர்ந்து அவருடைய சமூகத்திலே திளைத்து போய் இருந்த காலங்கள் இருந்ததா? இன்றைக்காவது இருந்ததா என்று யோசித்து பாருங்களேன். ஒருவேளை அன்று இருந்தது இன்று இல்லை என்றால் த டீமன், பிசாசானவன் அந்த நீங்கள் தேவனை சந்திக்கிற அந்த சந்திப்பின் இடத்தை டிஸ்ட்ராய் அவன் பண்ணி வைத்து விட்டான். அதை கெட்டுப்போக பண்ணி வைத்து விட்டான். ஹூ ஒன் இன் தட் ஸ்டேஜ்? அது போன்ற நிலைகளை யார் ஜெயித்தார் என்றால் சாத்தான் உங்களையும் அவன் ஜெயித்து விட்டான். ஹீஸ் ஃபாலோட் தேன். அவன் சிங்கம் போல் வருவதெல்லாம், எவனை என்று சொல்வதெல்லாம் உங்களை விழுங்கி என்றைக்கு இருக்கிறது. நீங்கள் என்ன நல்லா தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒருவராவது
யாராவது நம்முடைய சபையில் திடீரென்று 4 பேரை சிங்கம் முழுங்கி கொண்டு போய்விட்டது என்றால் எல்லோரும் எப்படி இருப்போம்? ஆஹா, சாத்தானுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். அவன் உங்களை விழுங்கி என்ன செய்ய போகிறான்? உங்களே அல்ல. The faith that you have with God, தேவனோடு கொண்டிருக்கிற அந்த உறவையும் அந்த விசுவாசத்தையும் பறித்து விட்டான் என்றால் he has destroyed that meeting place. நீங்கள் அவரை சந்திக்கிற அவரை சந்திப்பின் அந்த தொடர்பை துண்டித்து விட்டான், அதை எடுத்து போட்டு விட்டான். There is no more interest with God. தேவனிடத்தில் அங்கே ஆர்வம் இருப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றி மிக உன்னதமாய் நான் அதிகம் தியானித்த ஒரு பகுதியிலே ஒன்று என்னவென்று சொன்னால், அவர் இருட்டோடைய மலைக்கு ஏறி அவர் ஜெபம் செய்ய சென்றார். அவர் அதிகாலமே புறப்பட்டு சென்றார். அவர் வழக்கமாய் செல்கின்ற தோட்டத்திற்கு சென்று ஜெபம் பண்ண சென்றார். அவர் பாலைவனத்திற்கு டெசர்ட் பிளேஸில் போய் ஜெபம் பண்ண சென்றார். He went to the wilderness, வனாந்தரத்திற்கு சென்று ஜெபம் பண்ண சென்றார். மிருகங்கள் சஞ்சரிக்கின்ற மனுஷரே இல்லாத ஒரு மிருகங்கள் சஞ்சரிக்கிற காட்டிலே போய் அமர்ந்து அவர் ஜெபம் பண்ண சென்றார். மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ண சென்றார். எப்படி அவரை பற்றி வெரைட்டிஸாக எங்கெங்கெல்லாம் எந்தெந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அங்கேயெல்லாம் தன்னுடைய பிதாவை சந்திப்பதற்கு he was so eager. அவர் அவ்வளோ ஆசை உள்ளவராக இருந்தார். நான் கேட்கிறேன், என்றோ ஒரு நாள் அந்த வாஞ்சியை வைத்துவிட்டு மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல் எங்கள் ஆத்மா உங்களை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது ஆண்டவரே என்று ஒரு நாளில் நீங்கள் சொன்ன உங்களுடைய அந்த தாகத்தை எங்கே இழந்தீர்கள் என்று பாருங்கள். அவர் சொல்லுவார், டோசஸ் சொல்லுவார், எங்கே நீங்கள் இழந்தீர்களோ அங்கே இருந்து தான் நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்று கேட்பார். ஐ எம் ஸோ சாரி லார்ட் என்று மொத்தத்திற்கு கேட்பதல்ல. எங்கே நான் இழந்தேன், எப்படி இழந்தேன், எந்த சூழ்நிலையில் இருந்தேன். நவ் ஐ ரிப்பெண்ட் தட், நான் மனம் திரும்புகிறேன். ஐ ரிப்பெண்ட், நான் மனம் திரும்பி ஐ டர்ன் டு யூ, உம்மிடத்தில் நான் வந்து அந்த இடத்துலேருந்து திரும்பி வந்து ஐ கம் அண்ட் ரெக்கன்சைல் வித் யூ, உம்மோடு நான் ஒப்புரவாகிறேன் என்று சொல்கிற இடமில்லாமல் இவர் உங்களுடைய உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர் செய்வதற்கு வேறொரு வழியில்லை சகோதரர்களே. நீங்கள் மொத்தமாக எங்கள் தேவன் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் மனதுருக்கம் கொண்டவர் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் அப்படியே நீங்கள் போய்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் யூ வில் பி கோயிங், போய்கொண்டு இருப்பீர்கள், யூ வில் டை, மறிப்பீர்கள். பட் யூ வில் டை வித்தவுட் காட், தேவனற்றவர்களாய் மறிக்க வேண்டியதாய் போய்விடும். ஆபிரகாம் குறித்து ஒரு அருமையான ஒரு வாசகம் ஒன்று உண்டு. அந்த வாசகம் என்னவென்று தெரியுமா? Abraham died in faith. ஆபிரகாம் விசுவாசத்தில் என்ன செய்தான்? மரித்தான் என்று எழுதியிருக்கிறது. that should be our goal. நாம் போகிற அந்த பொங்கிலே நாம் ஆரம்பித்த அந்த ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும். அவரோடு கொண்ட உறவை ஜீவகாலமெல்லாம் அவன் காத்திருந்திருக்க வேண்டும். அது கொல்கத்தா அல்லது அந்த கொல்கத்தா மேட்டில் ஏறும் பொழுது கூட எல்லோரும் போனாலும் கூட நான் பிதாவோடு இருக்கக்கூடிய அந்த உறவை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது என்று தான் இயேசு சொன்னார். அல்லேலூயா. அதுபோன்ற ஒரு தேவனோடு சஞ்சரிக்கின்ற அந்த உறவை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றிருந்திருக்காவிட்டால் அவருடைய தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலம் என்று சொல்கிற ஒரு கூடுகளே அந்த அனல் யாரும் உணர முடியாது. அந்த பக்தி விருத்தியை, அந்த பக்தியினுடைய வைராக்கியத்தை காண முடியாது. அந்த தெய்வ அன்புடைய பொங்குதலை யாரும் உணரவே முடியாது. ஒரு அஞ்ஞானி உள்ளே நுழைந்தால் அதை குறித்து 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார். அஞ்ஞானி அவன் உள்ளே நுழைந்தவன் வரும்பொழுது அவன் என்ன பாடுகிறார்கள்? 5-6 வகையான ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த சபை. அவர் அந்நிய பாஷையை பேசுகிறான், இன்னொருவன் தீர்க்க தரிசனம் அவர் சொல்கிறார், இன்னொருவர் பாட்டு பாடுகிறார்கள், இன்னொருவர் ஜெபம் பண்ணுகிறார்கள். இப்படியெல்லாம் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே உள்ளே நுழைகிறவன் எது நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியை பார்க்கவில்லை. ஒன்றை அவன் கண்டான். அவனை கண்களுக்கு பளிச்சென்று கண்டது என்ன தெரியுமா? மெய்யாகவே தேவன் இவர்கள் மத்தியிலே வாசம் செய்கிறார் என்பதை அவன் காண்பான். அப்படி கண்டால் அதுதானே ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்று 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார். இந்த வரங்களை குறித்து போட்டி, அந்த வரங்களை குறித்து சந்தேகம் என்றெல்லாம் என்னென்னமோ சொல்லி கொண்டிருக்கிறீர்களே, அதையெல்லாம் அல்ல. அங்கே என்ன வரம் இருந்தாலும் நீங்கள் என்ன ஊழியங்களை செய்தாலும் the people should see God there. தேவனை காண வேண்டும். When people come to my house, I all the times have that burden. ஒரு பாரத்தை வைத்திருப்பேன். யார் வந்தாலும் எவர் வந்தாலும் எத்தனை நாள் தங்கியிருந்தாலும் they must see God. தேவனை காண வேண்டும். ஒரு அகங்காரத்தினால் உள்ள ஒரு எண்ணம் அல்ல. that is my deepest longing. ஆழமான ஒரு விருப்பமே என்னவென்றால் God should be in our midst. எங்கள் வீட்டிலே
தேவன் வாசமாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதற்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதை பறித்து கொள்ளக்கூடிய சாத்தானுடைய தந்திரங்கள், சமாதானத்துக்கு குறைவான சில வாக்குவாதங்கள் அல்லது ஏதோ ஒன்று காரியங்கள் எல்லாம் வர காத்திருக்கிறதே, அதை வேலை குறித்து நான் முதலில் சொன்னதை போல் எவ்வளோ கவனமாக இருப்பேன். எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் கவனமாக இருப்பது உண்டு. இன்ன டே, ஒரு நாளிலே அவருடைய சமூகத்தை பாதுகாக்க பழகினவன், he will be faithful for the tomorrow. நாளைக்கும் பாதுகாப்பான். நாளைக்கு அவன் பாதுகாத்தவன் எப்பொழுதும் பாதுகாப்பான், மறுநாளும் பாதுகாப்பான், பின்பு என்றென்றைக்கும் பாதுகாப்பான். இயேசு எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த இயேசுவைத்தான் நாம் வணங்குகிறோம். அவருடைய குவாலிட்டி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் நாளையும் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்டியன் என்று சொன்னால் மாறி மாறி வாழ்கின்ற வாழ்க்கையா அது ஒரு கிறிஸ்தவம். நீ எந்த நிலையில் இருந்து எங்கு விழுந்தாலுமே கூட த ஃபெலோஷிப் வித் காட், தேவனோடு கொண்ட உறவு, அவரோடு கொண்டிருந்த விசுவாசனுடைய சிநேகம், அன்பினுடைய அந்த உறவு முறிந்த இடத்திலே திரும்ப சென்று பலிபீடத்தை செப்பிட்டு பலிபீடத்தை சரி பண்ணி அங்கே ஒப்புரவாகி அவரை சந்தியுங்கள். அது இல்லாதபடி நான் எத்தனை ஊழியங்கள் செய்தால் என்னென்னவோ செய்து வைத்திருந்தாலும் ஐ நெவர் கவுண்டட், அதை ஒன்றும் நான் என்னுடைய லாபமாகவோ என் ஆதாயமாகவோ ஒரு காலம் எண்ணினதில்லை. எனக்கு ஆதாயமாக இருந்ததெல்லாம் அங்கே பவுல் சொன்னதே போல் கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்ட பரம பொருளை பெறும்படி ஆசையாய் அவரை தொடர்கிறேன். அவர் என்னை எதற்காக பிடித்தாரோ அவரை நான் பிடித்து கொள்ளும்படி அவரை நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்று அந்த மேன்மையான பாக்கியம் இல்லை என்றால், உலகத்தில் எதையாவது ஒன்றை வைத்து லாபம் என்று வைத்து அதை அணைத்து கொள்ளும்படி பிசாசு செய்து உங்களுடைய மேலான அந்த பங்கை, தேவனோடு உறவாடுகின்ற அந்த பங்கை பறித்து கொண்டு போய்விடுவான். இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் அது எப்படி இருந்திருக்க வேண்டும்? எனக்கு லாபமாக இருந்தவர்களை நான் என்னவென்று எண்ணினேன், நஷ்டம் என்று எண்ணினேன். ஓகே, நஷ்டம் என்று எண்ணினால் கூட சில சமயங்களிலே ஒரு வீட்டிற்கு சென்றேன். அங்கே அவர்கள் டிவி, பெரிய டிவி வைத்திருப்பார்கள். இப்பொழுது டிவியை காணோம். என்னவென்று கேட்டபொழுது, எங்கள் அப்பா இருக்கிறாரே, எங்கள் அப்பா அவர் டிவியெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கி மாடியில் தூக்கி வைத்து விட்டார் என்று அவர் சொன்னான். உடனே நீங்கள் என்ன செய்ய, சரி அப்பா சொல்லிடுறாரு என்று நாங்களும் விட்டு விட்டோம் என்று சொன்னார். தட்ஸ் வெரி குட், நல்ல காரியம், உங்கள் அப்பா செய்த காரியம் நல்லதான் என்று சொல்லிவிட்டு நான் போய்விட்டேன். ஒரு மாதமோ 2 மாதம், ஐ டோன்ட் நோ, சம் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப்டர்வேர்ட்ஸ் நான் அந்த வீட்டுக்கு சென்றபொழுது மறுபடியும் அங்கே டிவி இருந்தது. யாரப்பா அந்த டிவி மீண்டும் வைத்தது, நீயா என்று கேட்டோம். நானே எங்கே வைத்தேன், எங்கள் அப்பா தான் நெருக்கி வைத்து விட்டார். அப்பொழுது எங்கள் அப்பா உள்ளே வந்தார். வந்த பொழுது, என்ன பிரதர், ஏற்கனவே நீங்கள் தூக்கி வைத்ததை திருப்பி இறக்கி வைத்து விட்டீர்களே என்று கேட்டபொழுது பார்த்தேன், இப்பொழுதுலாம் டிவி விலையெல்லாம் ரொம்ப ஏறி இருக்குது. ஒரு சின்ன டிவி வாங்கினா கூட அது அவ்வளோ காசு இருக்குது. இவ்வளோ பெரிய டிவியை கொண்டு போய் எதற்கு வைப்பானேன் என்று எண்ணி திருப்பி வைத்து விட்டேன் என்று சொன்னார். அவர் லாபமாக எண்ணினதை நஷ்டம் என்று தான் எண்ணினார் இல்லாமல் இன்னொரு அடுத்த பகுதிக்கு போகவில்லை. இன்னொரு பகுதி ஒன்று உண்டு, என்ன தெரியுமா? அப்படிங்கப்பா, எஸ், நஷ்டம் என்று மாத்திரமில்லை, அது என்னவா என்ன வேண்டும், குப்பையாகவும் எண்ணினேன். குப்பையை எவனாவது வந்து தூக்கி அள்ளி வைத்து, நான் அன்று வெளியே போட்ட அந்த சாணியை நான் உள்ளே கொண்டு வந்து வைக்கிறேன் என்று எவனா வைப்பானா சொல்லுங்களேன்? அவன் இந்த மண்ணுக்குரிய காரியத்தை நஷ்டம் என்று மாத்திரம் அல்ல, என்னவா என்ன இருந்திருக்க வேண்டும், திருப்பி எடுத்து கொண்டு வராத குப்பையாக இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அது அந்த நஷ்டத்தை அவன் திருப்பி அவன் லாபம் என்று மறுபடியும் எடுத்துக்கொள்வதற்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் இப்படித்தான் திருப்பி 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 எல்லாத்தையும் கொண்டு வந்து வைத்து கொண்டு தெய்வ உறவை இழந்து வாழ்கிறார்களே. முன்பு எடுத்த அந்த தீர்மானத்தை ஏன் இழந்தார்கள்? அதுபோன்று ஒரு நிலையானது மிகவும் பரிதாபம். அன்று அவர்கள் எங்கே அதை இழந்தார்களோ அதை திரும்ப சென்று அதை தேவனிடத்தில் ஒப்புரவாகி அவரிடத்தில் பேசி செட்டில்மெண்ட் பண்ணி சரி செய்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய பலிபீடம் செப்பனிடாத பலிபீடமாய் மாறி மீண்டும் அந்த பலிபீடத்தில் அக்னியை காண முடியாதபடியே போய்விடும். அக்னி வேண்டும், என் வாழ்க்கையில் அக்னி வேண்டும், என் குடும்ப வாழ்க்கையில் அக்னி வேண்டும், சபை ஊழியத்தில் அக்னி வேண்டும். அவருடைய பலிபீடத்தின் அக்னி இல்லாதபடி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஜீவகாலமெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறபடி அவர் எங்கும் எப்பொழுதும் தொழுது கொள்கின்ற காலம் என்று இருக்கிறதே, அதுபோன்ற பாக்கியத்தை நான் பெற்றுவிட்டு அவருடைய தொழுகையை அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றும் நான் கட் பண்ணி வாழ்வதா? இங்கே தான் நான் பேசுவேன், இங்கே பிரசங்கம் பண்ணிய இடத்தில் தொழுகையை வைத்து பேசிவிட்டு போவதா? என் அந்தரங்க வாழ்க்கையிலே தொழுகை வேண்டாமா? அவரை ஆராதிக்க வேண்டாமா? அங்கே அவர் இருந்திருக்க வேண்டாமா? அவரை சந்தித்திருக்க வேண்டாமா? அதுபோன்ற உறவை இழந்து வாழ்வது கிறிஸ்தவமா என்று நான் கேட்கிறேன். அதுபோன்ற உறவை இழந்து வாழ்வது கிறிஸ்தவமா? நீங்கள் பதில் சொல்லுங்கள். அது இல்லை, பதில் சொல்ல மாட்டீர்கள். அதுபோன்ற உறவை இழந்து வாழ்வது கிறிஸ்தவமா?
நன்றாய் சொல்லுங்கள், இல்லை என்றால் ஓம் என்று சொல்லுங்கள். கிறிஸ்தவா? எஸ். இந்த டோசர் ரொம்ப அவருடைய புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும். ஏடபிள்யூ டோசர் என்னுடைய பரலோக பொக்கிஷங்களை அடிக்கடி நாம் அதை பப்ளிஷ் பண்ணிடுறோம். அவர் அடிக்கடி இப்படித்தானே ஒரு கேள்வி கேட்பார், இதற்கு பேர் தான் விசுவாசமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கலாம். அப்படியே நம்முடைய தலையை கொட்டி கேட்கறது போல் இருக்கும். இதுவே தான் கிறிஸ்துவ அன்பா என்று அவர் கேட்பார். இதுதான் கிறிஸ்துவ சபையா என்று கேட்பார். அடேங்கப்பா, அவருடைய டோசர் என்றால் சரியான பெயர் தான். நல்ல டோஸ் கொடுத்து பேசுவார். அற்புதமான அந்த பகுதியை நல்ல ஷார்ப்பான கூர்மையான மனசாட்சி உடையவன் மாத்திரம்தான் அப்படி கேட்டுவிட முடியும். நான் கேட்டதை வைத்து நான் சொல்ல வரவில்லை. யூ மஸ்ட் ஆஸ்க் யுவர் செல்ஃப். நான் பலமுறை என்னை பார்த்து கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே, இது நான் தான் இதை செய்தேன்னா, அமைய கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்தவனா, இப்படி செய்திருந்திருக்கலாமா, உண்மை உடையவன் இதை செய்வதற்கு தகுதிதானா என்று பலமுறை, ஒன்றல்ல இரண்டல்ல, பல்வேறு சூழ்நிலைகளிலே பல்வேறு விதமான தெய்வ சுபாவத்தை வைத்து கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, இதற்கு பேர் அன்பு என்று நான் எப்படி சொல்ல முடியும்? ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் லவ் ஆஃப் காட், சம்திங் இஸ் ராங் வித் மீ, ஹெல்ப் மீ, உதவி செய்யுங்கள் என்று கேட்டு தெய்வ அன்பை செப்பனிடுவதற்கு நான் செல்வதும் உண்டு. அன்பான சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே போலவே உங்களுடைய வாழ்க்கை இருந்துவிட்டால் அதுதான் கிறிஸ்துவ என்பதை மறந்து விடார்கள். கிறிஸ்டியன், இயேசு கிறிஸ்து என்று சொல்வதை போல் கிறிஸ்டியன் என்று சொல்வது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன். எதை உங்களை பறித்தது? பணம் பறித்ததா, அல்லது ஆடம்பரம் பறித்ததா, அல்லது பஞ்சமோ பட்டயமோ நாசமோசமோ அல்லது மரணமோ ஏதாவது ஒன்று பறித்து விட்டு போனதோ, சுகவீனமோ என்ன இருந்தாலும் என்ன பறித்ததோ, திருமணமோ அல்லது பிள்ளை பெற்றதோ என்னதானே இருந்தாலும் என்ன, எத்தனை நீங்கள் அடுக்கி வைத்தாலும், ஐ லிவ்ட் எ லைஃப் ப்ரூவிங் தட் ஐ லவ் காட், தேவனை நேசிக்கிறேன் என்பதை ஒன்றும் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரித்தது இல்லை. தட் இஸ் எ ஜாய். அந்த மகிழ்ச்சியின் உள்ளத்தில் வைத்திருக்கிறபடினால் நான் பிள்ளைகளை வைத்து பாடினதை போல் என் உள்ளம் தேவன்பால் பொங்கி வழியதே என்று என் வீட்டிலும் அது பொங்கியது, என் பிள்ளையிடத்திலும் பொங்குகிறது, சபையிலும் பொங்கி வழியும்படி வாழ்ந்தேனே அல்லாமல் குறைவான ஒரு ஜீவியத்தை ஐ ஹேட் இட், அதை நான் மறுக்கிறேன். நான் பெற்ற அந்த வாழ்க்கையில் உள்ள அந்த அபண்டன்ஸை பத்திரமாய் பாதுகாத்து வாழ வேண்டும் என்பதுதான். என்னாலும் அவர் வரும் வரைக்கும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். செத்த பிறகு என்று சொல்வதெல்லாம் கூட அது குறைவான வாழ்க்கை. அவர் வரும் வரையும் என்று சொல்வது நீண்ட வாழ்க்கை. அவர் எப்பொழுது வருவாரோ அது தெரியாது. அவர் வரும் வரைக்கும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் இருக்கிறது. அதுபோன்று அவரோடு தாபரிக்கிற ஒரு பங்கை சபை பெற்றிருக்க வேண்டும். சபையில் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். தட் இஸ் த இண்டிவிஜுவல் திங். ஒவ்வொருவனும் தனித்தனியே அவர் ஆராதிக்கிற அந்த ஆராதனை, அவர் மீது அன்பு வருகின்ற அந்த சிநேகம், அந்த சமாரிய ஸ்திரீயிடத்திலே பார்த்து இது விசுவாசிப்பா என்றால் உன்னுடைய இருதயத்திலிருந்து ஜீவநதி புரண்டோடும் என்று அவர் சொன்னார். ஆராதனை எங்கும் தொழுது கொள்கின்ற காலம் வந்தது, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் அந்த ஒரு நபருக்கு சொன்ன ஒரு பிரசங்கம். எவ்ரி டைம் திஸ் வர்ஷிப் அந்த ஆராதனை என்று சொல்வது தேவனுக்கும் எனக்கும் உள்ள பங்கு தான். மொத்தமாய் கூடி வருவதெல்லாம் ஆஃப்டர்வேர்ட்ஸ் நாம் தனித்தனியாய் ஆராதனை செய்கிறவர்களாக இருந்து ஆராதனைக்குரியவர்கள் அங்கே கூடி வரும்பொழுதெல்லாம் ஆராதனை நாயகன் அங்கே இருப்பார், அவர் மத்தியிலே வாசம் செய்வார். he will be glorified, மகிமை அடைவார். he will see everyone in a serious way. எல்லோரையும் பார்ப்பார். அவர்கள் உன்னுடைய ஆவிக்குரிய தன்மை குளிர்ந்திருந்தால் அதை குறித்து வருந்துவார். சீர்படாத வாழ்க்கையை வாழ்கின்ற சகோதரனை குறித்து அவர் மனம் வேதனை அடைவார். குடும்பத்தோடு தகராறு பண்ணுகின்ற கணவனை பார்த்து வருந்துவார். கணவனுக்கு கீழ்ப்படியாத மனைவியை பார்த்து வருந்துவார். he will look unto that எருசலேமை நோக்கி பார்த்து he will even weep, அழுவார். அவர் அழுது எப்படி ஆயிலும் உங்களை கூட்டிச் சேர்க்க வேண்டும் விரும்பியிருந்தும் எத்தனை காலம் பாடுபட்டு இருந்தும் நீங்களோ என்னிடத்தில் வர மனதில்லை என்று சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களில் ஒருவருக்கும் வந்துவிடக்கூடாது. I should never face that. அது போன்ற சூழ்நிலை எனக்கு வந்துவிடக்கூடாது. நாட் டு மை சர்ச், எங்கள் சபைக்கு வந்துவிடக்கூடாது. நாட் டு மை ஃபேமிலி, என் குடும்பத்திற்கு வந்துவிடக்கூடாது. that is a Christian life. அதுபோன்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் அந்த தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த வாழ்க்கையை நாம் இப்பொழுது நான் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்வதும், நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்வதும், என் அன்பு கூர்ந்து என் அன்பு கற்பனையிலே கை கொண்டால் நானும் என் பிதாவும் அவனிடத்திலே வந்து வாசம் செய்வேன் என்று சொல்வதும், புதிய ஏற்பாட்டில் உள்ள
மேன்மையான பகுதியை பேசிக்கொண்டாலும் இந்த ஓல்ட் டெஸ்டமென்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த தாசர்கள் அந்த நாட்கு முதற்கொண்டு கிறிஸ்து வருவரைக்கும் தம்முடைய தாசர்களை வைத்திருந்தார். கோத்திரத்திற்கு ஒன்றாகவும் ஜாதிக்கு ஒன்றாகவும் பிரித்து வைத்திருப்பதை போலவே ஆங்காங்கு தம்முடைய ஜனங்களை அவர் தெரிந்து கொண்டு தன்னை ஆராதிப்பதற்கென்று ஜனங்களை ஏராளம் வைத்திருந்தார். ஏராளம் என்று சொல்லாவிட்டாலும் தேர்வர் பீப்புள் தேர், அங்கே மக்கள் இருந்தார்கள். உலகமே கெட்டு போகிற ஒரு நேரம் வந்த பொழுது அங்கே என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? அங்கே நோவாவிற்கோ மனுஷனையே படைத்தது வீணாய் போய்விட்டதோ என்று எண்ணின்னு ஆண்டவருடைய மனதிலே நோவை குறித்து எழுதியிருக்கிறது. அவன் தேவனுடைய கண்களிலே தயவு பெற்றான். அவன் நீதிமானாய் அவன் வாழ்ந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்தான். அல்லேலூயா. அத்தனை மானிடர்களும் கெட்டுப்போன நேரத்தில் ஒரு மனிதன், ஒன் சிங்கிள் மேன், நான் கேட்கிறேன், எல்லோருமே இடறி போனாலும் நான் இடறுவதில்லை என்று சொல்கிற ஒரு பகுதியானது தேர்ஸ் அ குட் ஸ்டேட்மெண்ட். அதை பசுத்தானுடைய உதவியோடு சொல்வது என்பது நல்லது தான். ஆண்டவர் அதை மறுக்கவில்லை. அவர் சொன்னதெல்லாம் நீ சொந்த பலத்தில் செய்யலாம் என்று எண்ணுகிறாய், அதை முடியாது என்று சொல்வதற்குத்தான் பேசினாரே அல்லாமல் அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் தப்பானது அல்ல. ஹி நோஸ். பீட்டர் பேதுருவை அறிந்திருந்தார். அதுபோன்று யார் பின்மாறி போனாலும், யாருமை காட்டி கொடுத்தாலும் ஐ வில் நான் காட்டி கொடுக்க மாட்டேன். யார் பின்மாறினாலும் நான் அல்ல. சொல்லி பாருங்கள், யார் பின்மாறினாலும் நான் அல்ல. ஏன் சவுண்டை சொல்லுங்கள். எஸ், யாரோ ஒரு பின்மாறி போனார் என்று கூட 2 பேர் போவதும், யாரோ ஒரு ஃபேமிலி போனால் கூட 2 ஃபேமிலி போவதும் போன்ற ஒரு நிலை இந்த இந்த விடத்தல் தீவு சபைக்கு ஒரு காலம் ஏற்பட்டு விடக்கூடாது. ஆகவே த ஹோல் வேர்ல்டு வாஸ் ஃபுல் ஆஃப் வயலன்ஸ் அண்டு அங்கே 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 போராட்டங்களும் அங்கே வெசித்தனங்களும் நிறைந்திருந்த அந்த நாட்களிலே ஒரு மனுஷன் கூட நல்லா இல்லை என்பது சொல்லுவதை போல் மனுஷனையே அவர் படைத்ததற்கு தேவன் வருந்தினார் என்ற நிலையிலே he found a man, ஒரு மனிதனை கண்டான். who is that man? அந்த நோவா என்ற ஒரு நீதிமான். அவன் he walked with God, தேவனோடு கூட சஞ்சரித்தான். you know that அந்த வேர்ஸ், அந்த வார்த்தை நீங்கள் படித்திருக்கிறீர்களா? யோவான் ஆதியாகமம் எழுதின அந்த புத்தகம் ஐ திங்க் 5ஆம் அதிகாரம் என்று எண்ணுகிறேன். 5ஆம் அதிகாரம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் நோவாவுக்கோ 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே தயை கிருபை கிடைத்தது. பின்பு அங்கே என்ன அவனை வாசிக்கிறோம்? நோவா என்ன செய்தான்? தேவனோடு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானுக்கு உத்தமமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. முழு சிருஷ்டிப்புக்கும் மனுஷன் மேல் அவர் வந்து சிருஷ்டித்த அத்தனை சிருஷ்டிப்புக்கும் எல்லா சிருஷ்டிப்புகளை படைத்ததற்கும் வருந்தினார் என்று சொல்கின்ற ஒரு நேரத்திலே he found a man, ஒரு மனிதனை அவர் பார்த்தாரே பாருங்கள். அவர் குளுமையாய் மகிழ்ச்சியோடு பார்த்த அந்த பார்வைதான் அவருடைய கண்களிலே அவனுக்கு தயை கிடைத்தது. அவருடைய தயவை எண்ணியா அவன் கெஞ்சி வாழ்ந்து கொண்டிருந்தான் அல்ல. அவன் he lived a godly life, தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். மனங்குளிர அதை பார்த்த பொழுது காட்ஸ் மர்சி, தேவனுடைய இரக்கம் அவன் மீது தயெல்லாம் அவனுக்கு கிடைத்தது என்று எழுதியிருக்கிறது. ஏஸ், தேவன் எப்பொழுதுமே தன்னுடைய தயையை எல்லோருக்கும் காட்டுவதில்லை. அன்று மோசையை அங்கே சொன்ன பொழுது அவர் பிளவுண்ட ஒரு கண்மலையை வைத்து அவனுக்கு முன்பாக அவர் கடந்து போன பொழுதெல்லாம் தன் தயையெல்லாம் அவனுக்கு நினைச்சதாக காண்பித்தார் என்று தான் அங்கே எழுதியிருக்கிறது. he saw God but at the back, பின்வழியாய்த்தான் அவன் பார்த்தானே அல்லாமல் முகமுகமாய் அவன் பார்க்க முடியவில்லை. அதற்கு பதிலாய் he showed his whole kindness, compassion, முழு தயவும் அந்த குணாதிசயத்தையும் காண்பித்தார் என்று அங்கே எழுதியிருக்கிறதே. அதுபோல் when God see you, உங்களை பார்க்கும் பொழுது தயெல்லாம் உங்கள் மீது கொட்டி வைத்து விடுவார். he will come and meet you, உங்களை அவர் சந்திப்பார். அதுபோன்று வாழ வேண்டாமா? எத்தனை பேர் வீழ்ந்தார்கள், எத்தனை பேர் வீழ்ச்சி அடைந்தார், அவனே விழுந்து விட்டான், இவன் விழுந்து விட்டான் என்ற கதையெல்லாம் அவர்களுக்கு இருந்துவிட்டு போகட்டும்.
நமக்கு அல்ல, எனக்கு அல்ல. ஐ மஸ்ட் ஸ்டாண்ட் ஃபார் காட். அந்த பேதுரு சொன்ன அந்த வார்த்தை சரியான வார்த்தை தான். அதை அவன் சொந்த பலத்திலே சொன்னானே அல்லாமல் பரிசுத்தனுடைய பலத்திலே சொல்லவில்லை. என்ன அவன் சொந்த பலத்திலே அவன் சொன்னான், யார் வீழ்ச்சி அடைந்தாலும் என்ன, யார் உண்மை காட்டி கொடுத்தாலும் என்ன, ஆய்வில் நான் காட்டி கொடுக்க மாட்டேன், செத்தே போனாலும் பரவாயில்லை, உண்மை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் என்ற அந்த வார்த்தை இருக்கிறதே, அதை ரப்பர் வைத்து அழித்து விடலாம் என்று எண்ணீரெல்லாம் அழியாத அந்த வார்த்தை. தட் வேர்ட் பிளஸ் மை ஹார்ட், என் இருதயத்தை ஆசீர்வதித்தது. சொந்த பலனில் அதை சொல்வதல்ல, பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தனுடைய பலத்திலே அதை அவன் சொல்லியிருந்திருக்க வேண்டும். அதுபோன்று சஞ்சரிப்பில் ஈனோக்கு என்று ஒருவன் இருந்தான். அவனை குறித்து நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஈனோக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவரை எடுத்துக்கொண்டார், அவன் காணப்படாமல் போனான் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அவனை குறித்து எழுதியிருக்கிறது. ஆனால் இங்கே அந்த ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஈனோக்கு வருகிறான். அந்த ஈனோக்கு அந்த 21வது அந்த வசனத்திலே வாசிக்கிறோம், 5:21 வாசிக்கிறோம். ஈனோக்கு அவன் 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். ஈனோக்கு மெத்துசாலாவை பெற்றபின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஹல்லேலூயா. ஈனோக்கு 24ஆம் வசனத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கையிலே காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இஸ் இட் ஒண்டர்ஃபுல்? ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை பார்த்தீர்களாம். அவன் ஈனோக்கு அவ்வப்பொழுது கர்த்தரோடு ஐக்கியம் கொண்டிருந்தான் என்று இல்லை. அவன் 65 வருடமான பொழுது மெத்துசாலாவை அடுத்த சந்ததியை, தேவனுக்குரிய அடுத்த சந்ததியை அவன் பெற்றெடுத்தான். அதற்கு பிறகு அவன் எவ்வளவு காலம் வாழ்ந்தான்? 300 வருடங்கள் வாழ்ந்தான். தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திலையும் பெற்றான். எல்லோரும் பக்தியாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எங்கேயோ ஒரு தவம் இருக்கிற இடத்திற்கு போகலாம் என்று எண்ணுவார்கள். ஏதோ இமாலய மலையில் ஏறி ரிஷிகேசத்தில் போய் உட்கார்ந்து விடலாமா, அது அங்கே கடலோடே இருக்கலாம் என்று எண்ணுகின்ற மக்கள் இருக்கிறார்கள். அதுபோன்று இந்து மக்கள் எத்தனையோ பேர் ரிஷிகேசத்திற்கு செல்லத்தானே செய்கிறார்கள். அது அல்ல கிறிஸ்தவ ஜீவியம். அவன் கல்யாணமாகி அந்த 65 வருடத்தில் மெத்துசாலாவை பெற்றபின், ஒரு பிள்ளையை அவன் பெற்றபின், குமாரரையும் குமாரத்திகளையும் உடையவனாய் அவன் இருந்தான். அவ்வளவு குமாரரையும் குமாரத்திகளையும் உடையவனாய் இருந்த அவன் மீதி இருந்த 300 வருடங்கள் தேவனோடு இசைந்து நடந்தான். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட காலங்கள், நான் 10th ஸ்டாண்டர்டில் ரட்சிக்கப்பட்டேன், நீங்கள் ஒருவேளை 8th ஸ்டாண்டர்டில் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு காலம் என்று வரும்போது பழைய மனிதன் பழைய காலம் என்று ஒன்று போய்விட்டதே பாருங்கள். அதை கழித்து விடுங்கள். கழித்து விட்டு மீதி இருக்கிற வருடங்கள் முழுவதும் இசைந்து வாழ வேண்டும். வாழ்க்கை வீணானது என்று கருதி, செத்த கிரிகளை செய்து வாழ்ந்தோம் என்று கருதி, தேவனற்றவனாய் நான் வாழ்ந்தேனே என்று அவர் கருதி அந்த சகோதரனோ சகோதரியோ மீதி உள்ள வருடங்கள் ஒன்றும் விடாமல் ஒரு நாள் பாக்கி இல்லாமல் தேவனோடு இசைந்து நடக்க வேண்டும். 300 வருடங்கள் இசைந்து நடந்தான். அவன் வாழ்ந்த நாட்கள் 365 நாட்கள். எதை நமக்கு சவாலாய் சொல்கிறது தெரியுமா? ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள் உள்ளது. அப்படித்தானே? ஒரு வருடத்துக்கு எத்தனை நாட்கள் உள்ளது? விகி, எத்தனை நாட்கள் இருக்கிற ஒரு இடத்திற்கு? சும்மா வயதாக இருக்கிற என்ன எத்தனை சொல்லுங்கள். 300. வெரி குட். எத்தனை வருடங்கள், எத்தனை நாட்கள் இருந்தது? 365 டேஸ். ஒவ்வொரு வருடமும் 365 நாட்களை நீங்கள் கணக்கில் வைத்ததை போலவே அவரை விட்டு விலகாத, அவரை விட்டு ஒரு நாள் கூட பிரிந்து போகாத தேவனோடு இசைந்து நடந்தான் என்று சொல்லும் பொழுது பூமியில் தான் நடந்தான். அவனுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கிறது. அவனுடைய மகன் இருக்கிறான், மகள் இருக்கிறாள், பேரன் இருக்கிறான், பேத்தி இருக்கிறான், எத்தனையோ அவர்களுக்குரிய சரவச்சனைகளெல்லாம் பார்க்க வீட்டில் உள்ள பொறுப்புகள் இருக்கிறது. அத்தனையும் அவன் வைத்திருந்தாலும் ஒவ்வொரு நாளும் எப்படி நடந்தான்? தேவனோடு சஞ்சரித்து வாழ்ந்தானையா. யாராவது ஒருவர் சாக்கு போக்கு சொல்லி அதையெல்லாம் ஒரு முறை ஒரு சாக்கு போக்கு சொல்கிற மனுஷரை பற்றி ஆண்டவரே அவர் சொன்னார். தேவராஜ்யத்தினுடைய விருந்துக்கு வாருங்கள் என்று சொன்ன பொழுது ஒருவன் சொன்னான், நான் இப்பொழுதுதான் திருமணம் ஆகி கொண்டேன், நான் வாலிபனாக இருந்தேன், வந்தேன், இனி வருவது கொஞ்சம் கஷ்டம், எனக்கு கல்யாணமாகி ஒரு பெஞ்சாதி இருக்கிறாள், அவளை நான் பார்க்க வேண்டும் என்று அவன் போய்விட்டான். இன்னொருவன் ஒரு மாடு தான் வைத்து வியாபாரம் பண்ணினான். இப்பொழுது 5 மாடுகள் வந்து விட்டது, பிஸ்னஸ் கூடி விட்டது. ஆஹா, இனிமேல் என்னால் பிஸ்னஸ் கூடினபடியால் என்னால் வர முடியாது என்று அவன் மறுத்து விட்டான். பாருங்கள், அவளை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதெல்லாம் உண்மையாக இருந்தாலும்
அவர்களோ சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள். They lost the love of God. தெய்வ அன்பை இழந்தார்கள். தேவ ராஜ்யத்தினுடைய விருந்தை த்ரோ இட் அவே, அதை அற்பமாக எண்ணி தூக்கி எறிந்து போட்டவர்கள். அவர்கள் சாக்குப்போக்கு சொல்வதை போல் சாக்குப்போக்கு சொல்வது கிறிஸ்தவ வாழ்க்கையில் தகுந்தானா? ஐ வாண்ட் டு சே தான். நான் ஒன்று சொல்கிறேன்னு கேளுங்கள். என்னுடைய நான் ரட்சிக்கப்பட்டு 10th ஸ்டாண்டர்ட் தொடங்கி இன்று வரைக்கும் ரொம்ப அற்பமாய் ஏதோ ஒரு சின்ன காரியத்திற்கு நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவதற்கு தாமதமான நிமித்தம் 1-2 நாட்களே தவிர ஒரு நாள் கூட என்னுடைய சபை கூடுதலை நான் தள்ளி வைத்ததே இல்லை. சபை கூடுதலை நான் விட்டதும் இல்லை. பிரேக் பண்ணி நான் ஒரு நாளும் போனதும் இல்லை. ஐ டெல் யூ, ரொம்ப கேஷுவலாய் சபையினுடைய கூட்டங்களை இழந்து போகிறவர்கள் they cannot be steadfast. அவர்கள் உறுதிப்பட நிற்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறி தான். அதை அவர்கள் சரி செய்து ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி அந்த பகுதியை செம்மைப்படுத்தி கொண்டால் நல்லது தான். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு மனுஷன் அவன் வாழ்ந்த நாட்கள் 365 வருடங்களாம், அந்த 300 வருடங்களாம் இசைந்து நடந்தான். அவன் நடக்கும் பொழுது தேவன் அவரை தேடி வருவார். தேவன் அவரை தேடி வந்த காலங்களிலே தடையென்று வந்திருக்க வேண்டுமென்றால் எவ்வளவோ வந்திருக்கக்கூடும். ஒரு பேத்திக்கு தடையை வந்திருக்கக்கூடும், ஒரு பேரன் வந்திருக்கக்கூடும், அவருடைய மகன் தடையை வந்திருக்கக்கூடும், அவருடைய மகள் தடையை வந்திருக்கக்கூடும். அங்கே ஏதோ ஒரு பிஸ்னஸ்லேயே அல்லது ஆடு மாடு பண்ணையில் ஏதோ ஒரு சேதம் நடந்தது என்று வந்திருக்கக்கூடும், சுகவீனம் என்று வந்திருக்கக்கூடும். நத்திங், ஒன்றும் அவர் தேவனோடு சஞ்சரித்ததை பறித்து கொள்ளவே முடியவில்லையே. பாருங்கள், இது பொய்யாகவா எழுதப்பட்டிருக்கிறது? நான் கேட்கிறேன், பொய்யாகவா எழுதப்பட்டிருக்கிறது? எத்தனை வருடம் நடந்தான்? இடைவிடாமல் 360 நாட்களை 65 நாட்கள் கழித்து 300 வருடங்களையும் அப்படியே இசைந்து நடந்தானே பாருங்கள். ஹல்லேலூயா! அப்படியெல்லாம் ஒரு இடைவிடாமல் அவரோடு சஞ்சரித்து வாழ்கின்ற மக்கள் கூடுகின்ற இடத்தில்தான் God would be there. God is delighted to come over there. அங்கே அட்லீஸ்ட் குறைந்தபட்சமாவது எங்கே நாமத்தினாலே என்னை நேசிக்கிற 2 அல்லது 3 பேர் இருந்தாலும் கூட வந்து விடுவார். தேட்ஸ் ரைட். அதற்காக அந்த 2 அல்லது 3 பேருக்காக அவர் ஆண்டவர் வருவதை வைத்து நீங்கள் தேவ சமூகத்தை என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் தேவனை தரிசித்தோம் என்று சொல்லாதீர்கள். He came not for you. நீங்கள் ஏற்கனவே எத்தனையோ சாக்கு போக்களை சொல்லி தேவனை சஞ்சரிக்கிற இடத்தை இழந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு யாரோ 2-3 பேர்களுக்காக வந்து நடுவில் வாசம் செய்திருக்கிறாரே, அதை வைத்து கொண்டாடி விடாதீர்கள். யூ சுட் பி தேர். அவர்களுக்கு நடுவே நீங்கள் ஆண்டவர் நடுவே வந்தாரே, அந்த ஜனங்களோடு சேர்ந்து நீங்களும் இருந்திருக்க வேண்டும். தம் ஜனத்தோடு என்று சொல்கிற அந்த ஜனத்தின் கூட்டத்திலே நீங்கள் இருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா! அதுபோன்று தேவனிடத்தில் இடைவிடாமல் சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை என்று சொல்வது, அதை விட இன்பமான வாழ்க்கை வேறு எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா! ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் என்று நான் கொண்டு போனப்பட்ட பொழுது, அண்ட் ஐ வாஸ் நாட், ஒரு சின்ன எண்ணம் கூட எனக்கு வரவில்லை. I was all the times thinking of God. God was with me and God helped me for just a few hours, சில மணி நேரங்கள் தான். Wonderfully God helped me everything. But I wanted to say that, Lord, I am with you and you are with me. That is enough. I don't want anything what is going to happen. என்ன நடக்கப் போகிறது என்றோ, என்ன நடக்குமோ நடக்காதோ என்றோ கேள்வி எனக்கு ஒன்றுமே இல்லை. You are enough for me. I worship you. உம்மை நான் ஆராதனை செய்கிறேன் என்பதுதான் என்னுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு பெரிய ஒரு அந்த ஜெபம் இருந்தது. அல்லாமல் வேறு எதுவும் எனக்கு தோன்றினதில்லை. அதுபோன்று இடைவிடாத அந்த சஞ்சரிப்பை, இடைவிடாத அந்த தொடர்பை தேவனிடத்திலிருந்து இழப்பது என்பது எவ்வளோ பெரிய டேமேஜ் என்று தெரியுமா? ஆண்டவர் தன்னுடைய பேதுருவை பார்த்து அவர் என்ன சொன்னார்? எல்லோரும் என்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள், யோவான் சாணன் என்று சொல்கிறார்கள், அல்லது அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், வரப்போகிற அந்த எலியா வந்து விட்டான் என்று சொல்லி கொண்டார்கள் என்றெல்லாம் சொல்கிறார் என்று சொன்ன பொழுது, நீங்கள் யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது பேதுரு சொன்னான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. தேட் இஸ் எ பர்சனல், தனிப்பட்ட விதத்திலே அவன் செய்த அறிக்கை. பேதுரு, இது மாம்சம் இரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதாதாமே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். அடுத்து என்ன சொன்னா தெரியுமா? நீ கேபாவே, சீமோனின் குமாரனாய் கேபாவே, நீ பேதுருவாய் இருக்கிறாய். பேதுரு என்று சொன்னால் கல் என்று அர்த்தம், பாறை என்று அர்த்தம். அப்படி அவர் கண்டார். தன்னை அறிந்தவனை பார்த்து அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஹீ இஸ் எ ராக், பாறை என்று சொல்வார். இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அவர் கண்மலையாய் கிறிஸ்து என்று பெயர். தன்னோடு இணைத்து வைத்து கொள்ளக்கூடிய அடுத்த கண்மலையாய் பார்க்கக்கூடியது யார் என்றால்
தன்னை அறிந்து தனிப்பட்ட உறவு வைத்திருக்கிறானே அவனை பார்த்து தான் அவர் சொல்லுவார், யூ ஆர் எ ராக், நீர் கண்மலை என்று சொல்வார். இந்த கல்லின் மேல் நான் வந்து சேர்ந்து சபையை கட்டுவேன் என்று சொன்னாரே, அது ஒன்று பாக்கியம்தான். இண்டிவிஜுவலி தனித்தனி பதத்திலே பார்க்கும் பொழுது ஐ மஸ்ட் பி த ராக், நான் இந்த கண்மலையாக இருக்க வேண்டும், அவரை அறிந்திருக்கிற தனிப்பட்ட விதத்தில் அறிந்தவனாக இருந்திருக்க வேண்டும். யூ மஸ்ட் பி த ராக், நீங்கள் அந்த கண்மலையாக இருந்திருக்க வேண்டும். நாம் அனைவரும் இணைந்து கட்டப்பட்டிருக்கிற அந்த பலிபீடமாய் இருந்திருக்க வேண்டும். காட் சுட் பி இன் த மேஸ், தேவன் நம்மத்தில் இருக்க வேண்டும், அவருடைய அக்கினி நம்மத்தில் எரிந்து கொண்டு இருந்திருக்க வேண்டும். God should do wonderful things in the church, அற்புதமான கிரிகளை சபையில் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த சபைக்கு பெயர் என்னவென்று சொன்னால், நாங்கள் வடமாகாண அந்த என்னவோ போட்டிருக்கிறதெல்லாம் எனக்கு மறந்து போய்விட்டு விடுகிறது. ஒன்று தான் ஞாபகம் வருகிறது, தேவன் வாசம் செய்யும் சபை. அது போதாதா? உங்களுடைய சபையினுடைய என்ன சபைக்கு பேர் என்ன? என்னமோ வடமாகான்னு போட்டிருப்பாரு, அது எனக்கு தெரியாது. ஆனால் வேறொரு பேர் தெரியும். என்ன பேர்? தேவன் வாசம் செய்யும் சபை. உம்மிடத்தில் தேவன் வாசம் செய்கிறார். ஏஸ், என்னிடத்தில் வாசம் செய்கிறார். அங்கே வருகிற மெஜாரிட்டி எனக்கு தெரிந்த வரைக்கும் அத்தனை பேரிடத்திலும் தேவன் வாசம் செய்கிறார் என்ற ஒரு சாட்சி இருக்கிறது. ஹல்லேலூயா. 365 நாட்களும் 365 வருடமும் விட்டு விலகாத ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் இருந்து, இன்னும் அவன் 300 நாளுக்கு இருந்தால் கூட இருந்திருப்பான். ஆனால் தேவனோடு சஞ்சரித்து தேவன் அவனை எடுத்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. என் அருமையான வார்த்தையை பார்த்தீங்களா? தேவன் என்ன செய்து கொண்டாராம்? மணவாளன் மணவாட்டி தேடி வந்ததை போல் இருக்கிற அந்த சீனை பாருங்களேன். அவர் வந்தார், மணவாளன் வந்தார், தன் நேசத்துக்குரிய இந்த மணவாட்டியாகிய இந்த ஈனோக்கை எடுத்துக்கொண்டு போனார் என்று ஒரு ஸ்லாக்கியதை போல் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நான் இவனை எடுத்துக்கொள்வேன், காலமெல்லாம் இவனோடு இசைந்து நடந்து கொள்கிறேன். தட்ஸ் ரைட், ஐ வாண்ட் டு பொசஸ் ஹிம். அவன் எனக்குரியவன், இவள் எனக்குரியவள் என்று அந்த மணவாட்டியை நேசிக்கிற ஒரு நேசத்தை டெவலப் பண்ணி வைத்திருந்திருக்க வேண்டாமா? அதை அரித்து கொண்டு போயின்று அந்த டேமேஜ் எல்லாம் சரி பண்ணி அதை ஒழுங்கு செய்திருந்திருக்க வேண்டாமா? அவரோடு வாசம் செய்கிற அந்த அற்புதத்தை எதுவும் பறித்து கொள்ளக்கூடாது என்று என்ன வர வேண்டாமா? அதை எதை வேண்டும்னா நான் இழந்து விட்டு போகட்டும், ஐ வில் நாட் லூஸ் காட், தேவன் இழக்க மாட்டேன் என்று சொல்கிற ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்து விட வேண்டும். ஈனோக்கை குறித்து 11ஆம் அதிகாரத்திலே, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அது சொல்வது லேசாய் அவன் தேவனோடு நடந்தான், தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்று எழுதியிருக்கிறான். இங்கேயோ எழுதப்பட்டது என்னவென்று சொன்னார், அவன் காணப்படாமல் போனான், அவன் தேவனோடை சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. அதை இன்னும் கொஞ்சம் ஒரு சிறு விளக்கம் மாத்திரம் அது எபிரேயர் 11 வரும். என்ன விளக்கம் வரும்? ஹி ப்ளீஸ்டு காட், அவன் தேவன் என்ன செய்தான்? பிரியப்படுத்தினான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம், சாரி 5ஆம் வசனத்திலே, விசுவாசத்தினாலே ஏனோக்கு, எபிரேயர் 11:5, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே. ஹல்லேலூயா. தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே. வாட் a love God has for ஈனோக். ஈனோக்கு மேல் எவ்வளோ நேசம் வைத்தார் என்று பாருங்களேன். தன்னை மறவாமல் தன்னோடு சஞ்சரிக்க வந்தவனை, இடைவிடாமல் சஞ்சரித்த அவனை, ஹீ விசிட்டட் ஹீம், அவனை சந்தித்து அவனையே தூக்கி கொண்டு போய்விட்டார். தேவனை அவரை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் யாருக்கு பிரியமானவன்? தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். நான் கேட்கிறேன், இது போன்ற சாட்சி நாம் உடையில இருக்க வேண்டாமா? அவன் யாருக்கு பிரியமானவன்? தேவனுக்கு பிரியமானவன். டு ப்ளீஸ் சம் மென், மனுஷர்களை பிரியப்படுத்தி வாழுவதா? மனுஷருக்குள் மேன்மையாக எண்ணுவதை தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. மனுஷர் 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 என்று எந்த மனுஷனையாவது போற்றி புகழ்ந்து அவரை நாம் வாழ்த்தலாம், அவர்களுக்கு நான் மதிப்பு தரலாம், அதை நான் சொல்லவில்லை. அவள் வயதுக்கு ஏற்றபடியான எல்லா ரெஸ்பெக்டும் காட்ட வேண்டும், அதை நான் சொல்லவில்லை. கனம் பண்ண வேண்டும், அதையும் நான் சொல்லவில்லை. ஆனால் தேவனைக்கு முன்பாக என்று இல்லாதபடி மனுஷனுக்காகவே வாழ்ந்துகிற ஒரு வாழ்க்கை சபையில் நாம் வாழ்ந்து விடலாமா? சபையில் இருக்கக்கூடிய எல்லா சகோதரிகளும் they should adore Jesus only. இயேசுவை மாத்திரமே போற்றி புகழ வேண்டும். உத்தமமான ஒரு ஊழியன் இருப்பான் என்றால், ஜனங்கள் அப்படி வந்து விட்டால் he will be very happy, மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பான். அல்லாமல் தன்னை அவர்கள் யாரோ பிரியப்படுத்த விரும்புகிறார் என்பதில்லை ஒரு நாளும் மகிழ்ச்சி அடைந்திருக்க மாட்டான்.
காலம் அப்படி இல்லை சகோதரர்களை. காலம் மாறிவிட்டபடினாலே ஜனங்கள் முழுவதும் தன்னை சுற்றி வர வேண்டும், தன்னையே மையமாய் வைத்து வாழ்ந்தால் போதும் என்று எண்ணுகிற கொடிய காலத்திலே வாழ்கின்ற இந்த காலத்திலே சபையிலே எப்பொழுதும் தேவனை பிரியப்படுத்துகின்ற மனிதர்களாய் இருக்க வேண்டும். தேவனை பிரியப்படுத்திக்கின்ற சகோதரர்களாய் சகோதரிகளாய் குடும்பங்களாய் நீங்கள் வாழ வேண்டும். நீ வாழ்வீர்கள் தானே? வாழ்வீர்கள் தானே? எஸ். அதுபோன்று ஒரு வாழ்க்கையை அவர் எப்படி அவர் சொல்லுகிறார்? அடுத்த வசனத்தில் 6ஆம் வசனத்தில் விசுவாசம் இல்லாமல், உடனே அடுத்த வசனமாக ஆரம்பிக்கிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடியவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எதை அவன் இப்பொழுது அதை விசுவாசம் என்று அவர் கூறுகிறார். தேவன் உண்டென்றும் அது எல்லோருக்கும் உண்டென்றும் இருக்கிறதா இருந்தாலும் தம்மை தேடுகிறவர்களுக்கு கண்டிப்பாக பலன் கொடுத்து விடுவார். தேடாதவர்களுக்கு அல்ல. சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சொல்வது, கர்த்தரை தேடுகிற அவர்களுக்கு முழுமையாய் தன்னை அவர் காண்பித்து வைத்து விடுவார். நீ உலகத்தில் எதையாவது கேட்டிருந்தால் ஆண்டவர் இது கொடுத்தா நல்லதா நல்லது இல்லையா என்றெல்லாம் யோசிப்பார். ஆனால் தன்னை தேடுகிறவர்களுக்கு he comes and commit himself, தன்னையே ஒப்பு கொடுத்து விடுவார். தேவனை தேடுகிறவர்களுக்கு என்ற அந்த பகுதியிலே நீங்கள் இருக்கிறீர்களா சகோதர சகோதரிகளே? எது விசுவாசம்? தேவனை இடைவிடாமல் தேட வேண்டும். இந்த ஈனோக்கை போல் தேட வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை பிள்ளைகள் இருந்தானே, அவனுடைய பேர பிள்ளைகள் இருந்தானே, பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அவன் பெற்றெடுத்தால் என்ன, வாழ்க்கையின் சஞ்சலம் கூடிக்கொண்டு போனால் என்ன, அவனோ தேவனை தேடுதலை, அவன் தீவிரமாய் தேடுதலை கொஞ்சமும் குறைந்ததில்லை. என்ன எப்படி தேடுகிறான் என்று அங்கே வாசிக்கிறோம். தேவனை தேடுகிறவர்களுக்கு என்று எழுதியிருக்கிறது ஆங்கிலத்தில், those who diligently seek him, அவரை தீவிரமாய் தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன அளிக்கிறார்? பலனை கொடுக்கிறார். என்ன பலன் கொடுக்கிறார்? இந்த உலகத்தில் இந்த வசனங்களையும் வேறு விதமாய் புரட்டி போட்டு அவரை தேடி, ஆண்டவரே எனக்கு அது வேண்டும், எனக்கு குழந்தை பாக்கிய வேண்டும், எனக்கு கல்யாணம் ஆக வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், அதுவா அந்த பலனை அவர் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஈனோக்கு அதற்காகவா அவரோடு கூட இசைந்து நடந்தான்? ஒரு லாபம் வாங்கி கொள்ளலாம். அவரிடத்தில் மெல்ல அவர் தொழிலை கை போட்டு நடந்து கொண்டே அவர் பாக்கெட்டிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம் என்று அவன் நடந்து வந்தான் என்று எண்ணீர்கள். He loved God, அவன் நேசித்தான். He diligently seek him, அவரையே தேடினான், அந்த பலனை பெற்றுவிட்டான். சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சியடைந்து பட்டினியே இருக்கும். சிங்கம் தன்னுடைய குழந்தைகளுக்கு குட்டி போட்டிருந்தால் அதை எப்படி அது கொண்டு வந்து தெரியுமா? வேட்டையாட போக முடியாது, குட்டி விட்டும் போகாது. ஆக இருந்த இடத்துலேருந்து அது கர்ஜனை ஒன்று செய்யும் பொழுது பக்கத்தில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் எங்கிருந்தோ சத்தம் வருகிறது என்று ஓடி முன்னாலே வந்து விடும். அதை லேசாக அடித்து அதை தன் குட்டிகளுக்கு இறைச்சியாய் கொண்டு வந்து போட்டுவிடும். சிங்கம் குட்டிகள் கூட தாழ்ச்சியடைந்தது என்று சொன்னால் எப்படி ஒரு கர்ஜனை செய்து அது தன் தாழ்ச்சியை வெளிப்படுத்தும்? ஓ என்று உரிமை அவ்வளோ ஒரு கர்ஜனை செய்து வாயை திறந்திருக்கிறதே பாருங்கள். அவ்வளவு. நான் ஹைதராபாத் ஒரு நேச்சுரல் பார்க்கில் போன பொழுது, யாரோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட போன பொழுது, அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போன பொழுது அங்கே நான் சென்றிருந்தேன். அப்பொழுது நேச்சுரல் பார்க்கில் இருந்த ஒரு சிங்கம் என்று வாயை திறந்ததே பாருங்கள். அடே எங்கப்பா, எவ்வளவு ஒரு 1, 2, 3 அடி மேலே இருக்கும் என்று எண்ணினேன். அவ்வளோ பெரிய வாயை திறக்கிறதே, ஒரு சத்தமும் ஒரு பிளிர்ந்து அது போட்டதை பார்த்தேன். அதுபோல் வாய் திறந்து கத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி ஜெபம் பண்ணினார் என்று தெரியுமா? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். ஒருவரும் சஞ்சரிக்காத ஒரு மலையில் ஏறுவார், தோட்டத்திற்கு போவார். ஹீ வில் வித் லவுட் க்ரை, அந்த வெகுமெண்ட் ப்ரேயராய் வைத்து அதை சத்தமிட்டு ஜெபம் பண்ணி கண்ணீர் சிந்தி அவரை தேடி அவர் பயபக்தி நிமித்தம் அவர் ஜெபம் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. எப்படி அவன் இந்த ஏனோக்கு இடைவிடாமல் வாழ்ந்தான்? He diligently sought him, தீவிரமாய் தேடினான். ஏனோ தானே என்று போய்விட்டு ஒரு 5 நிமிடம் ஜெபம் பண்ணிவிட்டு வந்தோம் என்று இல்லை. He met God there, தேவனை பலனை கண்டடைந்தான். He would be happy. அவன் அவரோடு பேசிக்கொண்டே நடப்பான், அவரோடு உட்கார்ந்து கொண்டு அமர்ந்து பேசியிருப்பான். தன்னுடைய குடும்ப காரியங்களை அவன் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பான். தன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை அளவில்லாது அவன் பேசியிருப்பான். ஆண்டவரும் அளவில்லாத அறியாத காரியங்களை எல்லாம் அவன் எடுத்து சொல்லி மகிழ வைத்திருந்திருப்பார். Those who diligently seek him, அதற்கு பேர் தான் விசுவாசம். என்ன விசுவாசம்? விசுவாசத்தினாலே அவன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடாது. அவன் தேவனுக்கு பிரியமான் என்ற பெயரை அவன் பெற்றான். தேவனிடத்தில் சேரியவர்கள் அவர் உண்டென்றும் தம்மை தேடியவர்களுக்கு
தீவிரமாய் தேடியவர்களுக்கு என்று ஆங்கிலத்திலே எழுதியிருக்கிறது. டெலிஜென்ட்லி சீக்கியும், தீவிரமாய் தேடியவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் பிள்ளைகள் இருந்தால் என்ன, பிள்ளைகள் இருந்தால் என்ன, உங்களுடைய தொழில் இருந்தால் என்ன, தொழிலினுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தால் என்ன, இந்த மிஸ்ட் ஆஃப் த சஃபரிங், இந்த பாடுகளின் மத்தியிலிருந்து தோஸ் ஹூ லவ் ஹிம், அவரை நேசித்து அவரை தீவிரமாய் தேடியவர்களுக்கு அவர் பலன் தருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. சாதாரணமான மனுஷனாவன், பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பெற்றெடுத்தவன். 65 வருடங்களுக்கு பிறகு அவன் அவ்வளவு பிள்ளைகளை பெற்று 300 வருடங்கள் இடைவிடாமல் நடந்தான் என்று சொல்வது சாதாரண காரியமாக சகோதர சகோதரிகளே. ஒருவேளை கிறிஸ்து வருவதற்கு இன்னொரு 50 வருடம் தாமதமாகி விட்டால் சிலருடைய விசுவாசம் என்னவாகுமோ தெரியவில்லை. இப்பொழுதே கொஞ்சம் கிடுகிடு என்று நடுங்குவதை போல இருக்கும். இன்னும் 50 வருடம் தாமதமாகி வந்தால் எப்படி இருப்பார்களோ நமக்கு தெரியவில்லை. ஆனால் இது போன்ற கேரண்டி உடையவர்கள் 50 வருடம் இருந்தால் என்ன, 500 வருடம் இருந்தால் என்ன, 5000 வருடம் இருந்தால் என்ன, மை லவ் ஃபார் காட் வில் நெவர் சேஞ்ச். தேவன் நேசிக்கிற நேசத்திற்கு எந்த ஊரும் வராது என்று தான் அவர்கள் சொல்வார்கள். அல்லேலூயா. அதுபோலவே இயேசுவும் குறித்து என்ன வாசிக்கிறோம், அவர் தனக்கே விசுவாசத்தை குறித்து அங்கேயும் விசுவாசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தனக்கே பிரியமாய் வாழாமல் பிறருக்கு தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்தார் என்று அந்த ரோமர் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோமே. தனக்காக பிரியமாய் வாழ்வதை அதை மறுத்திருந்திருக்க வேண்டுமே. தன்னை நேசித்தவன், தன்னை பிரியத்தை பார்த்தவன், தன் சுயநலத்தை கண்டவன் ஒரு நாளும் தெய்வத்தினுடைய அந்த தெய்வ அன்பிற்குரிய அந்த வளையத்திற்குள் நான் வரவே மாட்டான். நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது நான் என்ற பகுதி ஒளியாவிட்டால் ஒரு நாளும் நாம் அவருக்குள் வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ இயலாது. இப்பொழுது வாழ்வதெல்லாம் கிறிஸ்து இயேசுவை பற்றி இருக்கின்ற விசுவாசனாலே வாழ்கிறேன் என்ற வாழ்க்கையை வாழ்ந்துவிட இயலாது. ஆல் த டைம் திங்கிங் அபவுட் நான் நான் நான். உங்கள் காலை வாழ்க்கையில் காரியங்கள் நான் என்று 1000 இருக்கட்டும், அத்தனையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்கள். தட்ஸ் ரைட், ஹீ வில் டேக் கேர் ஆஃப், அதை பார்த்து கொள்வார். ஆனால் தட் நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று டிஸ்மிஸ் பண்ணாமல் தேவனை நேசிப்பதும் இருப்பதில்லை, பிறரை நேசிப்பது என்பது வருவதில்லை, அவருடைய சபையை நேசிப்பது என்றும் வருவதே இல்லை. நான் பத்திரமாய் வைத்து சிலுவையில் அறையப்படாமல் பாதுகாத்து கொண்டு வாழ்கிறவர்கள் தான் அநேகர் இருக்கிறபடினாலே அவர்கள் தங்களையே பிரியப்படுத்தி வாழ விரும்புகிறார்கள். தங்களுக்கு பிரியமானது எதுவோ அதில் தான் அவருடைய மகிழ்ச்சி, அதிலே ஒரு ஜாய், அதிலே ஒரு இன்பம். அவர்களுக்கு தேவனை பிரியப்படுத்தி வாழ்வதோ, நான் டிஸ்மிஸ் ஆகிவிட்டு 2 பிரமாணம் தான் எனக்கு உண்டு என்று சொல்ல வேண்டும். என்ன 2 பிரமாணம்? தேவனை அன்பு கூறுவதும் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவதே அல்லாமல் என்னை நேசிப்பது என்பது டிஸ்மிஸ், அங்கே போய்விட்டது. நான் எப்படி வேண்டுமெனாலும் ஆண்டவர் சொன்னதை போல் மனுஷகுமாரன் அவரை துன்பப்படுத்தி அவரை இகழ்ந்து அவ்வளோ கேடான ஒரு சிலுவையின் பாதையிலே கொண்டு போவார்கள் என்று சொன்னதெல்லாமல் லெட் மீ பி டெஸ்ட்ராய்ட். அவரே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இடித்து போடுங்கள், இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள் என்று தன்னையே வைத்து சொன்னார். இடித்து போடுங்கள், நான் 3ஆம் நாளில் எழுப்பேன் என்று சொன்னதெல்லாம் தன் ஓன் பாடி, தன் சொந்த சரீரத்தை பிதாவின் மீது வைத்திருந்த அந்த விசுவாசத்தை வைத்து அவ்வளவு வேகமாய் அணித்தரமாய் அவர் சொன்னார். ஆகவே they destroyed him, they destroyed in many ways. அதுபோன்று நமக்கு வருவதில்லை. நாம் அடைகின்ற சிலுவையின் பாதை என்பதெல்லாம் அவருடைய பங்கிலே ஒரு பங்கைத்தான் வைத்திருக்கிறோம். அவருடைய பாடுகளில் ஒரு பங்கு என்று பவுல் சொல்லுவார். அவ்வளவு துன்பமடைந்திருப்பான் பவுல், ஆனால் அவருடைய பாடுகளிலே ஒரு பங்கை நான் நிறைவேற்றுகிறேன் என்று தானே அவர் சொல்லுவார். இயேசு கிறிஸ்துவை போல் நான் பாடுவிட்டேன் என்று சொல்வதற்கு இன்றும் ஒருவரும் இல்லையே. அப்படியே நமக்கு துன்பம் வரப்போய் என்று எண்ணுகிறீர்கள். they destroyed, அவரை சிதைத்து போட்டார்கள், சிதைத்து பெய்த்து போட்டார்கள். உழவன் உழுவதை போல் அவருடைய முதுகிலை வைத்து உழுது போட்டார்கள். ஹல்லேலூயா. நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்வதெல்லாம் என்னுடையது என்று வருகின்ற ஒரு பகுதியெல்லாம் இட்ஸ் குட் பி டிஸ்ட்ராய்ட். நானாக குத்தி கொண்டு அழிப்பதல்ல. யூ கேன் டிஸ்ட்ராய், யூ கேன் டூ தட் இஸ் கிவன் பெர்மிஷன், அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் மை ஃபாதர் வில் ரைஸ் மீ அப் நாட் ஆஃப்டர் 300 days, 300 நாட்கள் கழித்தல்ல, 3 வருடம் கழித்தல்ல, 300 வருடம் கழித்தல்ல, 3rd day 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்புவார். ஏசு உயிர் தெழுந்த அந்த மகத்துவத்தை அறிந்திருக்கிறீர்களா? அவரை அன்று மாலையிலே கொண்டு போய் அடக்கம் செய்கிறார்கள். அந்த நாள் முடிந்து அடுத்த நாள் அது 2ஆம் நாளாக கணக்கிடப்பட்டு 3ஆம் நாள், அதை அடுத்த நாள் சாயங்காலம் வந்தால்தான் 3ஆம் நாள். என்ன எழுதியிருக்க தெரியுமா? 3ஆம் நாள் அதிகாலமே ஃபாதர், ஹெவன்லி ஃபாதர், she was so anxious to raise Jesus.
கணக்கு பார்ப்பேன் என்று சொன்னால் 2 நாள் தான் கணக்கு வரும் போல் தோன்றுகிறது. அன்று சிலுவை அறையப்பட்ட அந்த நாள் வெள்ளிக்கிழமை மாலையிலே நடந்த சம்பவம். இன்னும் சனிக்கிழமை தான் முழு ஒரு நாள். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலமே என்றால் கணக்கு போட்டு பாருங்களேன், எத்தனை நாள் வரும்? அவர்ஸ் கணக்கில் போட்டு பார்த்தால் ஜஸ்ட் 2 days it looks like, பட் 3rd day என்ற கவுண்டிங் அங்கே வருகிறது. 3ஆம் நாளிலே என்று அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த அதிகாலையிலே God was so eager. 3ஆம் நாளுக்கு காத்துக்கொண்டே இருந்து தான் சொன்னபடி அவரை ஒரு உயிரோடு எழ செய்தாரே. தட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் கிறிஸ்டியானிட்டி. நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே நாம் என்னதான் பாடுகள் அடைந்தாலும் மனுஷருக்கு நேரிடுகின்ற பாடுகளே எனக்கு ஏற்பட்டது என்று சாந்தமாய் அதை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தப்பிக்கும் போக்கையும் அவனுக்கு உண்டாக்குவார். ஹி வில் மேக் த வே ஆஃப் எஸ்கேப். ஒரு வழியையும் அவர் உண்டாக்கி தருவார். நானே வழி என்று சொன்னவர் உண்டாக்கி தர மாட்டாரா தன்னுடைய தாசர்களுக்கு? அதுபோன்று தன்னுடைய மகனுக்கு, சொந்த மகனுக்கு 3ஆம் நாள் கூட ஆகவில்லை. 3ஆம் நாள் அதிகாலையிலேயே ஏர்லி மார்னிங் அவரை உயிரோடு எழுப்பி, அவர் இங்கில்லை, அவர் உயிர் தெழுந்தார். மரித்தோர் மத்தியிலே ஜீவனுள்ள தேவனை தேடுகிறீர்களோ, அவர் இங்கே இல்லை ஐயா, உயிர் தெழுந்தார் என்று சொல்லுகின்றது செய்தியானது. அங்கே தைலத்தை பூசி அந்த 3ஆம் நாளிலே அவருக்கு ஊச வேண்டும் வந்திருந்த அவர்கள் அந்த பெண்மணிகளுக்கு ஒரே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாக இருந்து அந்த அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள். ஆகவே தேவன் தம்முடையவர்களை கண்டிப்பாக விசாரிப்பார். ஒரு நாளும் இந்த பூமியிலே தன்னுடைய நாமத்திற்கு சாட்சி இல்லாமல் வைத்திருக்கவே மாட்டார். He has done many wonderful things to me செய்திருக்கிறார். ஆனால் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பின்னணியாக இருந்ததெல்லாம் துயரம், பாடுகள், கஷ்டங்கள், எத்தனையோ வேதனைகள் வந்திருந்த சமயங்களிலே He comes, அவர் வருவார். அவர் செய்கின்ற விடுதலை அந்த நாளில் இப்படி யோசிப்பேன். அந்த நாளில் நான் 10th standard வரைக்கும் சினிமா பார்ப்பது உண்டு. அந்த நாளிலே அந்த எம்ஜிஆர் படம் பார்க்கும் பொழுது ஒரு அபலை பெண் அப்படியே சிக்கி இருப்பாள். அவளை சுற்றிலும் 30-40 குண்டர்கள் இருப்பார்கள். அந்த நேரத்தில் சட்டார் என்று யார் வருவார்? எம்ஜிஆர் வருவார். அந்த விடுதலை செய்வது அப்படி ஒரு கரகோஷத்தை அங்கே எழுப்பிவிடும். எல்லாரும் அந்த படம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது காத்து கொண்டே இருப்பார். எப்படியும் வருவார், எப்படி ஆயினும் வந்தே தீர்வார். எங்கிட்டு வருவார்? இந்த பக்கம் வருவாரா, அந்த பக்கம் வருவாரா, அதெல்லாம் தெரியாது. சர் என்று ஒரு நாள் சட்டார் என்று வருவார், அதை விடுவித்து விட்டு செல்வார். அதெல்லாம் கதை, டூப்ளிகேட், அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதற்கு போய் கைகளை தட்டி கொண்டு அவரை ராஜாவாகவும் முதலமைச்சராக மாற்றி வைத்து இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறதே, அதல்ல நம்முடைய ஆண்டவர். He is so eager to deliver his people. எப்படி தம்முடைய ஜனங்களை அவர் பாதுகாக்க விரும்புகிறார். ஒரு தலையில் ஒரு முடி கூட கீழே விழாதபடி பாதுகாப்பார். such a lovely care. அற்புதமான கவனம் செலுத்தி வைத்திருந்திருப்பார். ஹல்லேலூயா. எஸ், தம்முடையவர்களை அவர் பாதுகாப்பார். அவர்களை ஒரு நாளும் சேதமடையும்படி செய்துவிட மாட்டார். ஆனால் துன்பத்தின் பின்னால் நடந்த அதிசயங்கள் எல்லாம் ஏராளம் கண்டு அடுத்த துன்பம் வரும் பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு எண்ணம் உண்டாகும். ஆண்டவரே, எத்தனையோ துன்பங்களே அற்புதமான கிரியெல்லாம் செய்திருக்கிறீர். இந்த துன்பத்திற்கு பின்னால் நீ செய்ய வேண்டிய அற்புதத்தை நான் ஒரு கேலரியில் உட்காந்து நிகழ்ச்சியை பார்ப்பதை போல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் குவைட்டாக இருப்பேன், ஒன்றும் செய்ய மாட்டேன். ஐ வாண்ட் டு see your salvation. ஒரு ரட்சிப்பை என் கண்கள் காண ஆசையாக இருக்கிறது. எப்படி செய்வீர்? இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது, எப்படி வருவீர்? எப்படி விடுதலை செய்வீர்? ஐ வாண்ட் டு see that என்று உட்கார்ந்துருப்பேன். அது எம்ஜிஆர் படத்தை விட மேலாய் அவர் வருவாரே பாருங்கள். ஜெகஜோதியாய் வந்து வாசலே உயருங்கள், மகிமையின் ராஜா என்ன செய்து விட்டார், இதோ உள்ளே வந்து விட்டார் என்று சொல்லுகிற அந்த குரல் கேட்க அவர் வருவார். சியோன் குமாரத்தை பயப்படாதே, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வந்து விட்டார், இனி ஏன் பயப்பட வேண்டும் என்று வருவார். விடுதலையை தருவார், கண்ணீரை துடைப்பார். He will make such a wonderful deliverance. அற்புதமான விடுதலையும் அவர் தருவார். ஆகவே தனக்காக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழாமல் இருப்பதும் அடுத்த ஒரு பகுதி. தனக்கே பிரியமாய் வாழாமல் இவன் எப்படி ஏனோக்கு வாழ்ந்தான்? அவன் விசுவாசத்திலே அவன் தேவனுக்கு பிரியமாய் இருந்தான். அவன் தேவனுக்கு ஒருவனும் இந்த உலகத்திலே விசுவாசம் இல்லாமல் பிரியமாக இருக்க இயலாது. ஏனோக்கோ அவன் தேவன் அவன் மீது பிரியம் வைத்திருந்தார். அதுபோன்று ஒரு அற்புதமான ஒரு பிரியம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. பிரியம் என்று சொல்கிற அந்த அற்புதமான அந்த பகுதியை ஐ லவ் யூ, நான் நேசிக்கிறேன். மை ஃபர்ஸ்ட் பிரியம், முதல் பிரியம் எல்லாம் மை காட், என் ஆண்டவருக்கே வைத்து வாழ்கிறேன். காட் டோல்ஸ் மீ அண்ட் ஐ டோல் இன் ஹிம் அண்ட் வி ஹவ் எ சர்ச். ஒரு சபை இருக்கிறது. அந்த சபையில் காட் இஸ் இன் த மிட்ஸ்ட்
That's a wonderful thing. And we எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதெல்லாம் பொருள் இல்லை. எத்தனை பேர் இருந்தாலும் God is there. தேவன் அங்கே வருகிறாரே, He visitors, எங்களை சந்திக்கிறாரே, அந்த சந்திப்பினுடைய இடம் சேதமடையாதபடி பாதுகாத்து வருகிறார். ஹல்லேலூயா. எப்படி சாட்சி இருக்க வேண்டும்? விண்ணகமே நமது சபையின் வாசஸ்தலம். சொல்லுங்கள். மறந்துவிட்டால் வைத்து வாசித்தால் சொல்லுங்கள். நன்றாய் சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. Yes. God bless you all. Praise the Lord. Praise the Lord. Are you tired? சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இல்லை. I know it's very hot. பயங்கர சூடாக இருக்கிறது அல்லவா? We were hearing from God's servant, our dear brother. தேவனுடைய ஊழியக்காரராக நம்முடைய சகோதரரிடத்திலிருந்து நாம் இப்பொழுது கேட்டோம். See, we must be able to tell others, those who are asking questions and seeking God, we should be able to tell them, come and see. தேவனை அறியாதவர்கள் நம்மிடத்தில் கேள்விகள் கேட்கும்போது, சபை குறித்து கேட்கும்போது நாம் அவர்களை வந்து தேவனை பாருங்கள் என்று கூற வேண்டும். We know John the Baptist was sent by God to be his forerunner. யோவான் ஸ்நானகன் கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக அனுப்பப்பட்டவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். To give an introduction, to prepare a way through which Jesus can come into the hearts of the people. நம்முடைய உள்ளங்களில் இயேசு கிறிஸ்து வருவதற்காக வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டார். Now after his death and resurrection, Jesus has become our forerunner. அவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் நமது முன்பாக போய் கொண்டிருக்கிறார். He has finished the race. அவர் அந்த ஓட்டத்தை ஓடி முடித்து விட்டார். And he is asking us to come after me. இப்பொழுது அவர் பின்னே தொடர்ந்து வர சொல்லுகிறார். But however, எப்படியாயினும் like John the Baptist, யோவான் ஸ்நானகனை போல we can also speak and direct people to Jesus Christ. நாமும் கூட யோவான் ஸ்நானகனை போல மக்களிடத்தில் பேசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி வழி அனுப்பக்கூடும். We can direct the seekers to Jesus Christ. தேவனை தேடுகிறவர்களுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியை காட்ட நம்மால் கூட கூடும். In the gospel according to John chapter 1, யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 verse 35, 35வது வசனம். we read again, the next day John was standing with two of his disciples. மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது, and he looked at Jesus as he walked and said, behold the lamb of God. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். These were the words pointing to Jesus spoken by John the Baptist. இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் கூறியதாகும். His two disciples were standing with him. யோவான் ஸ்நானகனுடைய 2 சீடர்கள் அவர் கூட அப்பொழுது நின்று கொண்டிருந்தார்கள். Verse 35 tells, these two disciples heard him speak and they followed Jesus. 37ஆம் வசனம் கூறுகிறது, அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று. Who went after Jesus? யார் இயேசுவுக்கு பின்னே சென்றார்கள் அப்பொழுது? The disciples of John the Baptist. யோவான் ஸ்நானகனுடைய சீடர்களே சென்றார்கள். Did he feel bad about that? அதை குறித்து யோவான் ஸ்நானகன் வேதனைப்பட்டானா? Can you see that in your mind? You know that picture? உங்கள் மனதில் அப்படி ஒரு ரூபத்தை உங்களால் யோசிக்க முடிகிறதா? John would have more than 2 disciples, but 2 were hearing this word and they went after Jesus. யோவான் ஸ்நானகனுக்கு இதனை 2க்கும் கூடுதல் சீடர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர் கூறிய இந்த வார்த்தையை கேட்டது 2 சீடர்கள். அந்த 2 பேருமே இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து சென்றார்கள். So but John's attitude was entirely different. யோவான் ஸ்நானகனுடைய எண்ணமோ வேறு விதமாக இருந்தது. He never felt uneasy about his disciples leaving and following Jesus. தன்னுடைய சீடர்கள் தன்னை விட்டு இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்வதை ஒருபோதும் கஷ்டமாக யோவான் ஸ்நானகன் எண்ணவில்லை. Because the testimony of John the Baptist was, he must increase, I am willing to be decreased. ஏனென்றால் யோவான் ஸ்நானனுடைய சாட்சி என்னவா இருந்தது என்றால், அவர் பெருகவும் நான் சிறுகவும் என்று ஆண்டவரை குறித்து அவன் கூறியிருந்தான். Actually, when people asked him, are you the one who is coming? யோவான் ஸ்நானனிடத்தில் நீரா வர வேண்டி இருக்கிறவர் என்று மக்கள் கேட்டபோது, then John's answer was very clear. அப்பொழுது அவருடைய உத்தரம் மிகவும் தெளிவாக இருந்தது. In the first part of
John's Gospel, we read that chapter 1. இந்த முதலாம் அதிகாரம் யோவான் எழுதின விசேஷத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். See, verse 15, John testified about him. 15ஆம் வசனத்தில் அவரை குறித்து சாட்சி கூறுகிறார். He was saying, this was he of whom I said, he who comes after me has a higher rank than I, for he existed before me. யோவான் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். In verse 25, people are asking John, why then are you baptizing if you are not the Christ, nor Elijah, nor the prophet? இதே அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் யோவான் ஸ்நானகனை நோக்கி, நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். Few verses before that, verse 19. 19ஆம் வசனத்தில், this is the testimony of John. இதுவே யோவான் ஸ்நானனுடைய சாட்சியாக இருக்கிறது. When the Jews sent to him priests and Levites from Jerusalem to ask him, who are you? எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது, they thought that he may be the coming, the promised Messiah. அவர்கள் இவரே வர வேண்டியிருக்க மேசியா என்று எண்ணியிருந்திருப்பார்கள். And John's confession was, I am not the Christ. ஆனால் யோவான் ஸ்நானகன் என்ன சாட்சி கொடுத்தார்? நான் கிறிஸ்து அல்ல என்று கூறினார். Hearing this, they asked him, what then are you? Are you Elijah? அப்ப நீ கிறிஸ்து அல்ல என்றால் நீ யார்? நீ எலியாவா என்று கேட்கிறார்கள். And his reply was, I am not. அதற்கு அவர் உத்தரம் என்ன கொடுக்கிறார்? நான் அல்ல என்று கூறுகிறார். The first reply was, I am not the Christ. முதல் உத்தரம் என்னவா இருந்தது? நான் கிறிஸ்து அல்ல என்று கூறினார். For the second question, the answer is, I am not. 3 words only. இரண்டாம் கேள்விக்கும் அவர் கூறியது நான் அவன் அல்ல என்று 3 வார்த்தைகளில் அவர் முடித்து விட்டார். The first reply had 5 words. முதலாம் பதிலில் 5 வார்த்தைகள் இருந்தது in English. ஆங்கில வாக்கியத்திலே. In the second answer, there are only 3 words. இரண்டாவது உத்தரத்திலோ 3 வார்த்தைகள் தான் இருக்கிறது. Okay, the third question is, are you the prophet? மூன்றாவது கேள்வி, நீர் தீர்க்கதரிசி என்று கேட்கிறார்கள். See the answer? அதற்குரிய உத்தரம் no, இல்லை என்கிறார். just one word. அதற்கு ஒரே ஒரு பதில். So even here we see he is decreasing. இந்த உத்தரத்தில் கூட அவர் குறைந்து கொண்டே வருவதை நாம் காண்கிறோம். His words are not increasing, he is reducing himself. அவருடைய வார்த்தைகள் கூடிக்கொண்டு போகவில்லை, அவர் தம்மை தாமே குறைத்து கொண்டு வருகிறார். When John pointed out Jesus Christ, his 2 disciples followed him. இதை இயேசு கிறிஸ்துவை அவர் காண்பித்த பொழுது அவருடைய 2 சீஷர்கள் அவருடைய பின் சென்று போனார்கள். Verse 38. 38வது வசனம். Jesus turned and saw them following, these 2 disciples of John following, and said to them, what do you seek? Verse 38. 38ஆம் வசனம். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். They said to him, அதற்கு அவர்கள், ரபி, where are you staying? நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். Jesus is asking a question. இயேசு அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். What is that question? என்ன கேட்கிறார்? What are you seeking? என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். When 2 young men were following Jesus, Jesus asked them, what are you seeking? Why are you after me? 2 வாலிபர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தபோது இயேசு திரும்பி பார்த்து அவர்களை நோக்கி நீங்கள் என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். And their reply is very strange. அவர்களுடைய விடையோ அதற்கு உத்தரமோ மிகவும் வினோதமாக இருக்கிறது. It is a counter question. அது உத்தரமாக இல்லாமல் அதற்கு ஒரு எதிர்கேள்வி அவர்கள் கேட்கிறார்கள். They are asking, Rabbi or Master, where do you live? அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். Which is your address? உங்களுடைய வீட்டு விலாசம் என்ன என்று கேட்கிறார்கள். Where do you rest? நீங்க எங்கு இளைப்பாறுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். Where are you living? எங்கு வாசம் செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். And Jesus said, come and see. அதற்கு இயேசுவானவர் வந்து பாருங்கள் என்று உத்தரம் கொடுத்தார். So just like Jesus, we also should be able to say to somebody who asks us, where do you live? We must be willing to tell them, come and you can see. இயேசு கிறிஸ்து கூறினது போல நம்மிடத்தில் யாராவது நீங்க எங்கு வாழ்கிறீர்கள் என்று கேட்டால் வந்து பாருங்கள் என்று நாமும் கூட கூற வேண்டும். Normally we try to give our street number, house number and all, right?
பொதுவாக நம்மிடத்தில் இது போல யாரும் கேட்டாலும் நம் வீட்டு விலாசத்தை அந்த வீட்டு எண் கதவு எண் முன்னர் கொண்டு நாம் கொடுப்போம். But nowadays we may give our number also, WhatsApp number also. இந்த காலத்திலோ நாம் நம்முடைய வாட்ஸ்அப் ஃபோன் நம்பரையும் கூட கொடுப்போம். But here none of these things were there, but Jesus straight away invited them to the place where he was resting for that day. ஆனால் இந்த காரியத்திலோ அது போன்ற எதுவும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை உடனே வந்து பாருங்கள் என்று அழைத்தார். They immediately accepted that invitation. அந்த அழைப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். And they saw where Jesus was staying. அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்து தங்கியிருந்த இடத்தை கண்டார்கள். It was 4 o'clock in the afternoon. அது மதிய வேளை 4 மணியா இருந்தது. As we read, we will see that they stayed from 4 p.m. to the next day morning with Jesus. அவர்கள் அந்த 4 மணி மதிய 4 மணி வேளையிலிருந்து அடுத்த நாள் வரை இயேசுவோடு தங்கியிருந்தார்கள். So Simon Peter's brother Andrew was one of those disciples. அந்த இருவரில் நம்முடைய சீமோன் பேதுருவுடைய சகோதரனாகிய ஆண்ட்ரூவும் அதில் இருந்தார். Verse 41, 41வது வசனம். This Andrew found first his own brother Simon. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, we have found the Messiah, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். The meaning of that word is Christ, the anointed one. மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். And he brought Peter to Jesus. பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். Peter, who became a piece of rock and one of the foundation stones of the church of Christ. இந்த பேதுருவே நாளடைவில் ஒரு தேவனுக்காகிய பாறையாக கன்மலையாக மாறி அதன் மேல் தேவனுடைய சபை கட்டப்பட்டது. So what I want you to see is this thing. நான் என்ன விரும்புகிறேன் என்றால் நீங்கள் இந்த காரியத்தை நன்றாக கவனிக்க வேண்டும் என்று. In the present situation in this country, இந்த தேசத்தில் நிலவுகிற இந்த காலத்தில் many things may be against us. நமக்கு எதிராக பல விஷயங்கள் இருக்கக்கூடும். So first of all, each one of us who have met Jesus must be able to tell others, come and see how I live with my wife and my children at my home. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மிடத்தில் விசாரிக்கிற ஒருவரிடமும் நீங்கள் வந்து பாருங்கள், என்னுடைய வீட்டில் வந்து பாருங்கள், நான் எப்படி வாழ்கிறேன், நான் என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு எப்படி வாழ்கிறேன் என்று நம்மை குறித்து கேட்கிறவரிடம் கூறுமான நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்று கூறுகிறேன். Those who are working in an office or engaged in a business must be able to tell others, come and see I conduct my business or how I am sincerely working in my office or factory, wherever it is. உங்களோடு அலுவலகத்திலோ அல்லது தொழிற்சாலையிலோ கூட வேலை பார்க்கிறவர்கள் உங்களோடு கேட்டால் நீங்கள் அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும், வந்து பாருங்கள் நான் எப்படி வாழ்கிறேன், எப்படி நான் வியாபாரம் செய்கிறேன் என்று சொல்ல கடவர்கள். Young students who have met the Lord should be able to say, see how sincerely I am taking my studies and how I love my friends, my fellow students. அதுபோல பால்ய படிக்கின்ற குழந்தைகளும் இதோ வந்து பாருங்கள் நான் எந்த நல்ல விதமாக தேவனுக்கு பயந்து படிக்கிறேன், எப்படி நான் என்னுடைய நண்பர்களுடன் நான் உறவாடுகிறேன் என்பதை நீங்கள் வந்து பாருங்கள் என்று கூறும்படியான நிலையில் நாம் இருக்க வேண்டும். About John the Baptist, யோவான் ஸ்நானகனை குறித்து there is one more verse which I would just like to read. Chapter 10, John 10. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் மற்றொரு வசனத்தை வாசிக்கலாம். Can you take that part? You know, John 10, the last 3 verses. யோவான் 10ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்கள் 40 முதல் 42 வரை. And he went away, that means Jesus went away again beyond the Jordan to the place where John was first baptizing. அங்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறியிருக்கிறது, யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் இயேசு கிறிஸ்து அங்கே தங்கினார். Jesus was staying there. இயேசு கிறிஸ்து அங்கே தங்கி கொண்டிருந்தார். And the next verse we read, many came to him and were saying, while John performed no sign, yet everything John said about this man was true. அநேகர் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாய் இருக்கிறது என்றார்கள். Jesus did many miracles. இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்களை செய்தார். But his forerunner John the Baptist did no miracle at all. அவருக்கு முன் வந்த யோவான் ஸ்நானகனோ எந்த ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. Sometimes we think that if we have some special gifts of the Holy Spirit by which
we can do some signs and wonders, then people will start believing in Jesus. சில வேளை நாம் நினைக்கக்கூடும், நமக்கு தேவனுடைய ஆவியானவரால் ஏதெങ്കിലും ஒரு வரம் இருந்தால், ஏதெങ്കിലും ஒரு ஸ்பெஷல் பவர் இருந்தால் மக்கள் தேவனை நம்மிடத்தில் காண்பார்கள் என்று நாம் எண்ணக்கூடும். I do believe in the gifts of the Spirit. நானும் தேவன் ஆவியானவருடைய வரத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறேன். I believe in divine healing. நான் தேவனிடத்தில் பரத்திலிருந்து வரும் சுகத்தை நானும் நம்புகிறேன். However, if God has not given you any spectacular gifts of the Holy Spirit, still you can win souls. அப்படி தேவன் உங்களுக்கு ஏதேனும் விசேஷித்த வரம் கொடுக்கவில்லை என்றாலும் நாம் தேவனுக்கென்று ஆத்மாக்களை நிச்சயமாக வெல்ல முடியும். The testimony of the people where Jesus went and stayed was this. The testimony that they said about Jesus was this. About John the Baptist was this. யோவான் ஸ்நானகரை குறித்து கூறிய சாட்சி இப்படியா இருக்கிறது. John had been here some time back. யோவான் ஸ்நானகர் இங்கு சில நேரம் தங்கி இருந்தார். He was speaking about the one who is coming after him. வரவிருக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பல காரியங்கள் பேசினார். He spoke many things about the coming Messiah. மெசியாவை குறித்து பல விஷயங்கள் யோவான் ஸ்நானகன் கூறியிருந்தார். All that he told about Jesus was exactly true. இயேசுவை குறித்து அவர் என்ன கூறினாரோ அவை எல்லாம் உண்மையாக இருந்தது. And the last verse we read, many believed in him there. கடைசி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்று. Dear brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, this must be our testimony. இதுதான் நம்முடைய சாட்சியாகவும் இருக்க வேண்டும். Whatever we testify or proclaim about our Lord Jesus Christ must be 100% true. நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன அறிக்கை செய்கிறோமோ அது எல்லாம் 100க்கு 100 உண்மையாக இருக்க வேண்டும். So we can be forerunners in a special sense like John the Baptist. யோவான் ஸ்நானகரை போல நாமும் மக்களை தேவனிடத்திற்கு வழிகாட்டுகிறவர்களாய் இருக்க முடியும். Brother Ragnamar was telling about God who is the rewarder of those who seek him. தேவனை தீவிரமாக விசுவாசித்து பின்பற்றுபவர்களுக்கு தேவன் எப்படி பலனளிக்கிறார் என்று நம்முடைய சகோதரர் ரத்னகுமார் இப்பொழுது நமக்கு கூறியிருந்தார். That was in Hebrews 11. அது எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். That is verse 6 we will read once again. அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை மீண்டும் ஒரு முறை நாம் வாசிப்போம். And without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். What should he believe? நாம் ஏன் தேவனை விசுவாசிக்க வேண்டும்? First of all he should believe that there is God. முதலில் நாம் தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். The one who comes should not ask show me God, where is God? The one who comes seeking God should never ask show me God, where is he? தேவனை தேடி வருகிறவர்கள் தேவன் எங்கிருக்கிறார்கள் என்று கேட்க கூடாது. Here the Bible tells us he must believe that he is. தேவனை தேடுகிறவர்கள் தேவன் உண்டாயிருக்கிறார் என்று விசுவாசிக்க கடவர்கள். When Moses asked the Lord God Jehovah, what is your name? மோசே தேவனை கண்டு உம்முடைய பேர் என்ன என்று கேட்டபோது the reply was, என்ன கூறினார்? tell Pharaoh, King Pharaoh, that I am has sent you. ஃபாரோவிடத்து போய் செல், நானே உன்னை அனுப்பினேன் என்று. The name of God revealed in the Old Testament period was I am that I am. பழைய ஆகமத்திலே தேவனுடைய பெயர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று கூறப்பட்டிருக்கிறது. One who lives in an eternal present. அவர் நித்திய காலமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். He doesn't have a past or a future. அவருக்கு கடந்த காலமோ இறந்த காலமோ எதிர்காலமோ இல்லை. With God there is only an eternal present. அவரிடத்தில் எப்பொழுதும் ஒரு நித்திய நிகழ்காலமே இருந்து கொண்டிருக்கிறது. Therefore he can see what will happen to you and me after 10 years. அதனால் தேவனால் நம்முடைய வாழ்வில் 10 வருடம் கழித்து என்ன நடக்கக்கூடும் என்று காணக்கூடும். And for God our future is just like the thing that is happening right now. தேவனுக்கோ நம்முடைய எதிர்காலம் இந்த நிகழ்காலம் போல எளிதாக காணக்கூடும். We must believe in when I come to God I must believe that God is an eternal present. நான் தேவனை தேடுகிறேன் என்றால் அவர் உண்டென்று அவர் நித்திய காலம் உள்ளவர் என்று விசுவாசிக்க வேண்டும். And I must also believe that he is a rewarder. அதுபோலவே அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். A rewarder of those who diligently seek him. தம்மை
தீவிரமாக தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். See, when we think about Abraham, who is the father of faith, நாம் விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது, after a few years of God calling Abraham in chapter 15 of Genesis, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே தேவன் ஆபிரகாமை அழைத்த பிறகு நாம் என்ன காண்கிறோம்? after these things the word of the Lord came to Abraham in a vision. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் whenever there is a vision of God, எப்பொழுது தேவனுடைய ஒரு தரிசனம் உண்டாயிருந்தாலும், as we saw in the morning, in the Isle of Patmos, when Lord Jesus Christ appeared to John in all his glory, it was a shocking experience. நாம் இன்று காலை நாம் தியானித்ததில் கூட பார்த்தோம், பத்மோஸ் தீவிலே யோவான் அவர்களுக்கு தேவன் காட்சியளித்த போது, தரிசனமாயின போது அவர் செத்தவனை போல விழுந்தார். The first emotion that comes to any person who has a vision of God is fear. அதுபோல் தேவனுடைய தரிசனம் யாருக்கு முதலில் வந்தாலும் முதலில் நமக்கு வரக்கூடியது என்னவென்றால் பயம். Fear and trembling. பயமும் நடுக்கமும். In the case of even Daniel, who was the most beloved of God, when there was an appearance, he was trembling in fear. இது தானியேலுக்கும் கூட இப்படித்தான் நடந்தது. தேவன் தரிசனமான போது அவரும் கூட நடுங்கினார். In the island of Patmos, the Lord placed his hand on the shoulders of John. அந்த பத்மோஸ் தீவிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் மீது தம்முடைய வலது கரத்தை வைத்தார். And told him, do not fear. பயப்படாதே என்று கூறினார். Here, long back, to Abraham, when God appeared to him in a vision, he is telling, fear not, Abraham. அதே போல இந்த அதிகாரத்தில் நாம் வாசிப்பது என்னவென்றால், ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமான போது, ஆபிரகாமே நீ பயப்படாதே என்று கூறினார். I am a shield to you. நான் உனக்கு கேடகமும். Do you know what a shield is? நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று கூறினார். கேடகம் என்றால் என்ன என்று தெரியுமா? What is that? You have seen a shield? கேடகத்தை பார்த்திருக்கிறீர்களா இதுக்கு முன்பு? We do not use a shield in the present day warfare. இப்பொழுது நடக்கிற யுத்தங்களில் நாம் கேடகத்தை உபயோகிப்பதில்லை. Shield was used to stop the fiery darts. எரிந்து வருகின்ற அம்புகளை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த கேடகம் உபயோகிக்கப்பட்டது. And God tells Abraham that God himself is his shield. கர்த்தர் ஆபிரகாமுக்கு கூறுகிறார், நான் உனக்கு கேடகம் என்று. Paul in Romans 8:28 tells us the same thing. பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் கூட அதே கூறுகிறார். Everything that happens in a believer's life will go through this shield. He has to go through the shield of God to touch us. ஒரு விசுவாசியின் வாழ்வில் எந்த விஷயம் நடந்தாலும் இந்த தேவன் இருக்கிற கேடகம் போல் இருக்கிற தேவனை கடந்துதான் அது நம்மை தொட வேண்டும் என்று கூறுகிறார். Faith is that shield. அந்த விசுவாசம் தான் கேடகமாய் இருக்கிறது. Not mere faith, faith in the character of God. வெறும் விசுவாசம் அல்ல, தேவனுடைய குணத்தில் உள்ள அந்த விசுவாசம். It is not faith for getting some things, certain things done in our life, but faith in the eternal character and goodness of God. தேவன் நமக்கு ஏதெങ്കിലും நல்ல காரியம் செய்வார் என்று விசுவாசிப்பதல்ல, தேவனை தானே விசுவாசிப்பது, அவருடைய நித்திய குணாதிசயங்களையும் அவர் மீது உள்ள நம்பிக்கையுமே அந்த விசுவாசமாகும். And the Lord tells Abraham, I am, and your reward shall be great. மேலும் கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் கூறுகிறார், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று. I am going to reward you. நான் உனக்கு மிகுந்த பலன் செய்ய போகிறேன் என்று கூறுகிறார். In some translations it reads like this, and I am not only your shield, but I am your exceedingly great reward also. சில மொழிபெயர்ப்பில் இப்படி எழுதி இருக்கிறது, நான் உனக்கு கேடகம் மட்டுமல்ல, நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று. Like many of us, when God tells us that I will be your reward, like Abraham, we start asking, Lord, what are you going to give me? சில வேளை ஆண்டவர் நம்மிடத்தில் இது போல கூறினால் நாம் கேட்க தொடங்குவோம், ஆண்டவரே எனக்கு நீர் என்ன கொடுக்க போகிறீர் என்று. And God wants to tell Abraham, I am going to give myself to you. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன கூற விரும்புகிறார் என்றால் அவர் தம்மையே அவனுக்கு கொடுக்க போகிறார் என்று. See, when the Lord is willing to give himself to us, what else do we need in life? தேவன் தம்மை தாமே நமக்கு கொடுக்கும்போது நமக்கு வாழ்வில் வேற என்ன வேண்டும், வேற என்ன தேவைப்படும்? In Romans, Paul asks us,
ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் பவுல் இதுபோல் கேட்கிறார், The one who didn't withhold his son and gave himself for us, will he not give everything else with him? தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக பலியாக கொடுத்த அந்த தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி என்று பவுல் கேட்கிறார். We need to answer that question. அந்த கேள்விக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும். Shall he withhold anything good from us? அவர் ஏதேனும் ஒரு நன்மையான ஈவை நம்மிடத்தில் இருந்து நிறுத்துவாரா? Please tell, will he do anything like that? அப்படி செய்வாரா? Because he has given his own only begotten precious son for you and me, and he will give everything else that I need in my life. ஏனென்றால் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்திருக்கிறார். எனக்கு வாழ்வில் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அவர் கண்டிப்பாக கொடுப்பார். Not everything that I want. நான் என்னென்ன விரும்புகிறேனோ அவைகளை அல்ல. Many believers cannot distinguish between my need and my want. பல விசுவாசிகளுக்கு நம்முடைய விருப்பத்தையும் நம்முடைய தேவையையும் பிரித்து பார்ப்பதற்குரிய அர்த்தம் புரிவதில்லை. They have misunderstood the first verse of Hebrews 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் முதலாம் வசனத்தை அவர்கள் மாறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். Faith is the assurance of things hoped for. Hebrews 11:1. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதலாவது வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் and the conviction of things not seen. காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. By this kind of faith men of old gained approval. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். And many believers have understood it this way. பல விசுவாசிகள் இதை மாறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். Faith is the magic lamp through which I get all the things that I covet or desire. என் உள்ளம் என்னென்ன வாஞ்சிக்கிறதோ, என் உள்ளம் என்னென்ன விரும்புகிறதோ அதை எல்லாம் விசுவாசத்தை கொண்டு என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தப்பாக சில விசுவாசிகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். They think that it is an inner conviction of the things which I crave for, but I do not see that now. So if I have faith, this unseen thing will appear from the blue, and by faith I will be getting a new car, a new house, a new job, everything else. So faith is not that Aladdin's magic lamp. சில விசுவாசிகள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், தங்கள் வாழ்வில் தற்காலம் இல்லாத ஒரு விஷயத்தை, தாங்கள் காணாத ஒரு விஷயத்தை, ஒரு எடுத்துக்காட்டுக்காக தங்களிடத்தில் ஒரு வாகனம் இல்லை என்றால் நான் விசுவாசித்தால் அந்த வாகனம் எனக்கு கிடைத்துவிடும், ஒரு அலாவுதீனுடைய அந்த மந்திரமான ஒரு விளக்கை போல விசுவாசத்தை அப்படி உபயோகிக்கலாம் என்று தப்பாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். God will tell we have faith when we have faith in God. நம் தேவன் மீது வைத்திருக்கும் விசுவாசமே உண்மையான விசுவாசம். Jesus often told his disciples, my dear friends, have faith in God. அநேக தரம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கூறினார், என் சகோதரரே தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று. Jesus had faith in his heavenly Father. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரலோக பிதாவினிடத்தில் அந்த விசுவாசத்தை வைத்திருந்தார். That is why in the garden of Gethsemane he could, after praying 3 times, Father, will this cup be taken away from me? But he still knew that if his father wanted him to drink this cup, it is coming from the hand of a loving father. அதன் தேவன் மீது இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை வைத்திருந்தனால்தான் இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் 3 முறை ஜெபம் செய்தாலும் உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் விலகக்கூடும் என்று முடிவில் அவர் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தார். So let us have genuine faith. அது போன்ற உண்மையான விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். Like Jesus Christ, we Christians must also be able to tell to the world, to those who are seeking, those who are coming after us, we should be able to tell, come and see how I live. யோவானை போல இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் அந்த உண்மையான அந்த விசுவாசத்தை நாம் வைக்க வேண்டும். அப்பொழுது தேவனை, உலகத்தில் உள்ள மக்கள், தேவனை அறியாதவர்கள் தேவனை தேடும்போது இந்த உண்மையான விசுவாசம் நம்மிடத்தில் இருந்தால் நாம் அவர்களிடத்தில் தைரியமாக கூற முடியும், வந்து பாருங்கள் என்று. We need to testify about the love of Jesus. நம்முடைய நற்சாட்சி இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து இருக்க வேண்டும். We should definitely proclaim the gospel. அதேபோல் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். But we must have a life to support the words that we are speaking. அதைவிட முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையும் அதற்கு ஒத்தாற்போல் அமைய வேண்டும். Very often what is happening,
இப்பொழுது என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? But many so-called Christians, தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிற பலர் they are doing a lot of evangelistic work. பல சுவிசேஷ காரியங்களை செய்கிறார்கள். But if you ask some of their neighbors, ஆனால் அவர்களுடைய அயலார்களை சென்று கேட்டீர்களானால் they may not tell it openly. அவர்கள் துறந்து அதை சொல்லாவிட்டாலும் But some bold people will say like this. ஆனால் சில தைரியமானவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், Dear Christian, அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிறார்கள். your life speaks much more louder to me than your words, so therefore I am not able to hear your words of gospel. உங்களுடைய அந்த தம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிறவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வார்த்தையை விட அதிக உரக்க சத்தத்தோடு பேசுகிறது. அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த கிறிஸ்தவம் இல்லாததனால் அவர்கள் கூறுகிற எதையும் அவர்களால் கேட்க முடியவில்லை என்று கூறுகிறார்கள். So when we are closing today's meeting, shall we ask this question to ourselves? இன்று இந்த கூடுகை முடியும் இந்த வேளையில் அந்த கேள்வியை நாம் நம்மிடத்தில் தாமே கேட்போமா? Is my life speaking to my neighbors, my friends and others whom I come into contact with? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் விசுவாசிப்பதை தான் நான் வாழ்கிறேனா? என்னுடைய நண்பர்களும் என்னுடைய அயலார்களும் அதை குறித்து என்ன கூறுவார்கள் என்று யோசித்து பார்ப்போம். Then people will be drawn to Jesus. Then people will be drawn, attracted to நம்முடைய விசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையும் ஒத்தாற்போல் இருக்கும்போது அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி இழுக்கப்படுவார்கள். God will give them saving faith. அந்த அவர்களுக்கும் கூட அந்த நம்மளை ரட்சிக்கத்தக்கதாக அந்த விசுவாசத்தை தேவன் அருளி செய்வார். And they will come to the church of God. அவர்களும் தேவனுடைய சபைக்கு வருவார்கள். And they will see that here is the dwelling place of God. அவர்கள் வந்து இதுவே தேவன் வாசம் செய்யும் ஸ்தலம் என்று அறிவார்கள். When people come to our homes, whatever be our family situation, they will see that this is a home where the Lord God dwells. நம்முடைய வீட்டிற்கு அவர்கள் வந்தாலும் நம்முடைய விசுவாச வாழ்க்கை உண்மையாக இருக்கும்போது அவர்களால் இது தேவன் வாசம் செய்யும் ஸ்தலம் என்று கண்டிப்பாக காணக்கூடும். May the Lord help us to have this testimony in life. தேவன் தாமே இந்த நற்சாட்சி நம்முடைய வாழ்வில் இருப்பதற்கு உதவி செய்வாராக. Thank you for your patient listening. நன்றி. Amen. நம்முடைய தேவைகளையும் நம்முடைய அழைப்பையும் நாம் உறுதிப்படுத்தி கொண்டு இந்த 2வது நாள் இந்த மாநாட்டிலே கிறிஸ்தவத்தினுடைய சவால் விட்டு அழைக்கக்கூடிய அந்த வார்த்தையை நாம் கேட்டோம். வந்து பார் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நிச்சயமாக தன்னுடைய இருதயத்திலே எல்லாவற்றிலும் வெளியரங்கமாய் வாழ்கின்ற மனுஷன் மட்டும்தான் வந்து பார் என்று அவன் தைரியமாய் சொல்ல முடியும். அவனுடைய உள்ளத்திலே மாய்மாலங்களோ உத்தவேசங்களோ அதெல்லாம் உள்ளத்துக்குள்ளே வைத்து கொண்டு இருப்பவன் இல்லாவிட்டால் ஏதோ ஒன்றை தேவனை விட ஏதோ ஒன்றை நேசித்து கொண்டிருப்பவன் அவனுக்கெல்லாம் அவன் கிறிஸ்தவத்தை வந்து பார் என்று சொல்ல மாட்டான். அவன் வந்து பார் என்றால் அவனிடத்திலே போய் பார்க்கும் போதெல்லாம் எல்லாமே கிறிஸ்துவுக்கு புறம்பான செயல்பாடுகளாகத்தான் இருக்கும். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு மெசியாவை கண்டோம் என்று சொல்லும்போது நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்று கேட்கும் பொழுது பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து சொன்னார், வந்து பார் என்று சொன்னார். ஆனால் அவ்வாறு நாத்தான்வேல் அங்கே போகும் பொழுது அவர் நன்மையை தன்னுடைய வாழ்க்கையிலே அதை கண்டார். இயேசுவினிடத்திலே அந்த வாழ்க்கையை கண்டார். அந்த வாழ்க்கை எங்களுடைய குடும்பத்திலும் சபையிலும் இது தேவனுடைய தங்குகின்ற வாசஸ்தலம், இங்கு வருபவன் மெய்யாய் தேவன் இங்கு வாசம் செய்கின்றார் என்று சொல்லுகின்ற அந்த சாட்சி எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு சாட்சி. இதற்காக நாம் சாதாரணமாய் இந்த சாட்சியை நாங்கள் பெற்றுவிட முடியாது. ஏதோ நாங்கள் சபைகூடி ஆராதிப்பதனாலேயோ ஜெபக்கூட்டங்களை நடத்துவதனாலேயோ இல்லாவிட்டால் நாம் இந்த இடங்களிலே இவ்வாறு மகாநாடு என்ற ஒரு காரியங்களை நாம் நடத்துவதனாலே நாங்கள் அந்த சாட்சியை நாங்கள் நிச்சயமாய் பெற்றுவிட முடியாது. இது எங்களுடைய உள்ளத்திலே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு பாரம் நிறைந்த ஒரு நற்செய்தியாக சுவிசேஷமாக இதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய தனிப்பட்ட விசுவாச வாழ்க்கைக்கும்
நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கும் சபை வாழ்க்கைக்கும் சவால் இடக்கூடிய வார்த்தைகள். அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளிலே மெய்யாய் தேவன் இங்கு வாசம் செய்கின்றார் என்று வெளியில் இருக்கின்ற ஒரு மனுஷன் இந்த இடத்திற்கு வரும்போது மாத்திரமல்ல, அவன் வெளியிலே நாம் தொழில் செய்கின்ற இடங்களாக இருக்கலாம், இன்னும் பாடசாலையிலே கல்வி கற்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம், வேலை ஸ்தலங்களாக இருக்கலாம், நாங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு போகக்கூடிய அப்படிப்பட்ட விளையாட்டு துறையில் ஈடுபடக்கூடிய காரியங்களாக கூட இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இருந்தாலும் நம்மை ஒரு மனுஷன் பார்க்கும் பொழுது மெய்யாய் தேவன் இவனோடு கூட இருக்கின்றார், தேவன் தங்கி இருக்கின்றார் என்று அவ்வாறு சொல்லுகின்ற அந்த வார்த்தை அது நிச்சயமாய் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை. அப்படிப்பட்ட மனுஷன் நமக்கு முன்பாக அவன் கெட்ட வார்த்தை பேசுவதற்கோ தீய காரியங்களுக்குள்ளே அவன் கண்களுக்கு முன்பாக நின்று செய்வதற்கோ அச்சப்படுவான், பயப்படுவான். ஏனென்றால் தேவன் இந்த மனுஷனுக்குள்ளே இருக்கின்றார். அந்த வாழ்க்கை அது இங்கே கூடும்போது மாத்திரமில்லை, அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற எல்லா மனுஷர்கள், சூழ்நிலைகள், வியாபார ஸ்தலங்கள், தொழில் செய்கின்ற இடங்கள், என்னுடைய வியாபார ஸ்தலத்திலே எல்லாம், அங்கே நான் வியாபாரம் செய்கின்ற இடத்திலே எல்லாம், உள்ளே வியாபாரத்திற்கு ரீதியாக உள்ளே வருகின்ற எந்த மனுஷனும் அது வியாபார ஸ்தலமாக அவன் பார்க்கக்கூடாது என்பது என்னுடைய இருதயத்திலே எப்போதுமே, என்னுடைய சிந்தையிலே அதுதான் எனக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும். நான் ஒருபோதும் வியாபார ஸ்தலத்திலே அந்த இடத்திலே இருக்கும் பொழுது பணத்தை சம்பாதிக்க வேண்டும், வியாபாரத்தை நல்லபடியாக கொண்டு நடத்த வேண்டும், இன்றைக்கு வியாபாரத்தை எப்படி விருத்தியாக்கி எப்படி நஷ்டம் இல்லாமல் எப்படி கொண்டு போக வேண்டும் என்று அவ்வாறெல்லாம் நான் எண்ணிக்கொண்டு சிந்தித்து கொண்டு அந்த இடத்திலே நான் போவதும் இல்லை, அங்கு உட்கார்ந்திருப்பதும் இல்லை. என்னுடைய முழு சிந்தையெல்லாம் தேவன் அந்த இடத்திலே வாசம் செய்ய வேண்டும். அந்த இடத்துக்கு வருகின்ற மனுஷன், என்னை பார்க்கின்ற மனுஷன், இவன் தேவன், இந்த மனுஷனுக்குள்ளே தேவன் இருக்கின்றார் என்பதை அவன் காண வேண்டும். அது என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய செயல்பாடுகள், பணத்தை குறித்து என்னிடத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள், விஷயத்திலே நான் எப்படி நடந்து கொள்ளுகின்றேன், அதில் எப்படி உண்மையாக இருக்கின்றேன், பணத்துக்காக என்னை யாராவது வியாபாரத்திலே பணத்தை ஏமாற்றி விட்டால் அந்த மனுஷனிடத்திலே போய் சண்டை பிடித்து வாக்குவாதம் பண்ணி சமாதானத்தை இழந்து அவனை மனநோகச் செய்து ஏதோ வாயிலை வரக்கூடாத கடினமான வார்த்தைகள் அந்த மனுஷனை ஒருபோதும் பாதித்து விடக்கூடாது. பணம் ஒருபோதும் தேவன் தங்குகின்ற வாசஸ்தலத்திற்கு அது பாதிப்பை கொண்டு வந்து விடக்கூடாது என்ற அந்த சிந்தனையோடும் அந்த எண்ணத்தோடும் தான் அந்த வியாபார ஸ்தலத்திலே கூட நான் அமர்ந்திருந்து அதை நான் மிக நிதானத்தோடு அந்த வியாபாரத்தை நான் கொண்டு செல்லுவேன். அதில் நிறைய ஏமாற்றம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் எந்த ரீதியிலும் நாம் நேற்று கேட்டதை போல நான் அதற்குள்ளே போராடி என் கிரியைகளை செயல்படுத்த நான் முற்படுவதில்லை. தேவனே அதை பார்த்து கொள்ளுவார் என்று விட்டு விடுவேன். என்னுடைய ஒரு மனிதன் என்னிடத்திலே என்னை ஒரு 10,000 ரூபா பணத்தை வியாபாரத்தில் ஏமாற்றி விட்டான் என்றால் அவனோடு நான் போராடுவதில்லை, அவனை நான் ஆசீர்வதிக்கிறேன், அவனிடத்தில் சமாதானமாக இருக்கிறேன், அதை நான் தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு விடுகின்றேன். ஆனால் தேவன் அதற்கு பதிலாக 2 மடங்குல 3 மடங்குல அதைவிட அதிகம் மடங்காக கர்த்தர் அதை கொடுப்பதை இந்த 15 வருட வியாபார அந்த அனுபவத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே அதையெல்லாம் நான் ஆழமாக கண்டிருக்கின்றபடியினாலே ஒருபோதும் பணத்திற்கு மதிப்பு கொடுத்து இல்லாவிட்டால் ஏதோ பொருளுக்கு மதிப்பை கொடுத்து இந்த தேவன் தங்குகின்ற இந்த வாசஸ்தலத்தை அதை நான் அழித்துவிட ஒருபோதும் விரும்புவதில்லை. நான் வியாபாரம் செய்கின்ற அந்த இடத்தில் கூட தேவன் அங்கு இருக்கின்றார் என்பதை மனுஷன் காண வேண்டும். அதை வந்து பார். ஒருவர் இவ்வாறு சொன்னார். ஒரு வியாபாரம் செய்து நிற்கும்போது ஒரு மிகப்பெரிய இடத்துல எடுத்த பொருள், அதாவது கொள்வனவு, கடலில் உணவை கொள்வனவு செய்தவர் அதில் கொஞ்சம் ஒரு தவறு நடந்து
அதிலே ஒரு நஷ்டம் வந்து விட்டது. அதை குறித்து அந்த மனுஷனிடத்திலே இன்னொரு வியாபாரி பேசும் பொழுது அவர் சொன்னார், அது அந்த ஒரு பாஸ்டருடைய கடலுணவு ஆகையால் அவர் அது தவறுதலாக அந்த வெயிட்டு வந்து குறைந்து விட்டது, தவறுதலாக போட்டு விட்டார்கள், அவர்களுக்கு அதிகமாக இன்னொரு 35 கிலோ வெயிட் அவர்களுக்கு அதிகமாய் வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அதை வாங்கின மனுஷன் அவர்களும் ஒரு விசுவாசிதான், சபையில் இருக்கின்றவர்களா என்று சொன்னார்கள். நான் பார்க்கவில்லை. அப்பொழுது நான் கொடுத்த அந்த வியாபாரி என்னிடத்திலே சொன்னார், உங்களுடைய காரியத்தை அந்த விசுவாசிக்கு சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், பாஸ்டர்கள் எல்லாம் வியாபாரம் எப்படி செய்யலாம், அவர்கள் எப்படி அவர்கள் இதற்குள்ளே வரலாம் என்று அவர் சொன்னாராம் என்று இந்த வியாபாரி எனக்கு சொன்னார். சொல்லும் பொழுது அந்த வியாபாரிக்கு நான் சொன்ன பதில், அவரை வந்து பார்க்கும்படி சொல்லுங்கள், நான் எப்படி வியாபாரம் செய்கின்றோம். வியாபாரம் என்றால் பொய்யும் களவும் உருட்டும் புரட்டும் ஏமாற்றி பிழைக்கின்றதான் வியாபாரம் என்று உலகத்திலே அதைத்தான் வியாபாரமாக வைத்திருக்கின்றார்கள். அந்த மனுஷனை சொன்னேன், வந்து பார்க்கும்படி சொல்லுங்கள், ஒரு பாஸ்டர் என்றால் அவர் எப்படி வியாபாரம் செய்கின்றார் என்பதை வந்து பார்க்கட்டும். ஏன் நாம் தேவனே முதலிடமாய் வைத்து வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே நாம் எப்போதுமே அந்த தெய்வத்துக்கு நாம் பயந்து நம்முடைய காரியங்களை நாம் செயல்படுத்தும் பொழுது நாம் அவருடைய ஆலயமாய் எப்பொழுதும் இருக்க முடியும். அது நடைமுறை வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையிலே கூட எல்லா வாழ்க்கையிலும் வந்து பாருங்கள், எப்படி குடும்பத்திலே பொறுமை, அன்பு, மன்னிக்கின்ற சுபாவம், பிள்ளைகளிடத்திலே அன்பாய் நடந்து கொள்வது, பிள்ளைகளிடத்திலே கண்டிப்பாய் நடந்து கொள்வது, சபையிலே எப்படி ஒரு தெய்வ பக்தியோடு தெய்வ பயத்தோடு வாழுகின்ற எல்லாவற்றையும் பாருங்கள், வந்து பாருங்கள். இது மிகப்பெரிய ஒரு அழைப்பின் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நானும் நன்றி செலுத்துகிறேன்.